ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஜப்பனி அனிமே சீரீஸான கன்செப்ஷன் அனிமா பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. நான் வளவலன்னு பேசி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை குறைக்க விரும்பல, அதனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எபிசோடுக்குள்ளார போயிடலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்லேயே மேகத்தில் என்னவோ ஆக்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ வேக வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்? அது நான் எப்படி உன்கிட்ட அத சொல்லுவேன்? நம்ம 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்கள். அதனால எதுவா இருந்தாலும் தைரியமா நீ என்கிட்ட சொல்லு. அது நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன். நம்ம ஹீரோவா அத கேட்டு ஷாக் ஆயிர்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நம்ம 3 வருஷமா ஒண்ணா தானே இருக்கோம். அதனால நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறத கேட்டு நீ ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லடா. ஆனா எப்படி? அட நான் சும்மா தான்டா சொன்னேன். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இது எப்படின்னு எனக்கும் சரியா புரியல. நீ இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இல்ல. நான் உன்னை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறதுக்கு நன்றி. நான் இப்ப நல்லதா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துல ஒரு மேஜிக்கல் கேட் ஓபன் ஆகி 2 பேரையும் அதுக்குள்ளார இழுத்துக்கிட்டு போயிடுது. பார்த்தா அவங்க 2 பேரும் வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இது என்ன இடம் தெரியல. நீ என்ன இவ்வளோ அமைதியா இருக்க? என்னுடைய பிரெக்னன்சி மேட்டரை விட இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்ல. அப்படின்னா சரி, நீ இப்ப இருக்கிற நிலைமையில இந்த இடத்துல இருக்க முடியாது. வெளியில போறதுக்கு முதல்ல ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். ஆனா நான் இந்த பிரெக்னன்சி மேட்டரை பத்தி ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல இருந்த டிப்ஸ் மூலியமா நான் போயிட்டு கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுல பாசிட்டிவ்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நீ டாக்டர் கிட்ட போனியா? இல்ல, போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த உன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் நான் சொல்லல. அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு அவளுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு. அவளுடைய உடம்புல இருந்து ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகி அவளுடைய ஃபேஸ்ல ஒரு சிம்பிள் வந்துருது. அப்படியே அவளுடைய உடம்ப சுத்தி என்னவோ எனர்ஜி வந்துகிட்டு இருந்து அவளுடைய வாயிலிருந்து என்னவோ ஒரு கிரியேச்சர் வெளியில வந்துருது. அது அடிக்க வரவும் நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்டர்ல தப்பிச்சறான். இப்ப நான் எதுவும் பண்ணலன்னா கண்டிப்பா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோவுடைய கையிலயும் அந்த சிம்பிள் அப்படியே ஒரு கட்டானா வந்துருது. 2 பேரும் அத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவோ அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த கிரியேச்சர் அடிக்க வர நம்ம ஹீரோ அந்த கட்டானாவை பயன்படுத்தி ஒரே வெட்டிலே அதை 2 துண்டாக்கி காலி பண்ணிடுறான். அங்க கொஞ்சம் பருடா வெளியில போறதுக்கான வழி ஓபன் ஆயிடுச்சு. அப்படியே 2 பேரும் வெளியில வந்துட்டு இது என்ன இடம்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் உன்னுடைய கையில ஒரு மார்க் இருக்குடான்னு சொல்ல, நம்ம ஹீரோ உன்னுடைய முகத்திலே இருக்குன்னு சொல்லவும் அப்படியே நம்ம ஹீரோயினா அதை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ எப்படி இப்ப ஃபீல் பண்றன்னு நம்ம ஹீரோ கேட்க, நான் முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஆனா என்னுடைய வயித்துல தான் என்னவோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னது இதுன்னு சொல்லிட்டு தூக்கி கடாசிடுறா. ஆஹா, நீங்க தான் புதுசா வந்திருக்கிற விசிட்டர்ஸா? என்னுடைய பேரு தான் மானா. என்ன, நீங்க இன்னும் வெர்ஜினா இருக்கிற மாதிரி தெரியுது. மானா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டீங்களா? இவங்க தான் நம்ம இடத்துக்கு புதுசா வந்திருக்கிற விசிட்டர்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஏற்கனவே அந்த சிம்பிள் வந்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் இங்க நின்னுகிட்டு இருக்காதீங்க. இது ரொம்ப ஆபத்தான இடம். வாங்க என் கூடன்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ இப்ப எங்க கூட்டிக்கிட்டு போறீங்கன்னு கேட்க, கிரான்வேனியாவுடைய கோட்டைக்கு தான். என்னுடைய பேரு நேர்கிறிஸ்டஸ். உங்களுடைய உலகமோ எங்களுடைய உலகமோ பேரலல் வேர்ல்டா தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடம் பார்க்க உங்களுடைய உலகம் மாதிரியே தான் இருக்கும். அப்படின்னா இதுதான் எங்களுடைய பேரலல் வேர்ல்டான்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சீனா கட் பண்ணா கோட்டைக்கு வந்து சேர்ந்துறாங்க. நான் தான் கிரான்வானியாவுடைய கிங்கு ஷான்கிரி. நீங்க இப்ப கொஞ்சம் அதிர்ச்சியான நிலைமையில இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். எங்களுடைய கிரான்வானியா பெரிய பிரச்சனையில இருக்கு. அதை நீங்க தான் காப்பாத்தணும். என்ன நாங்க தான் காப்பாத்தணும். ஆமா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இந்த இடத்துக்கு எந்த ஒரு விசிட்டர்ஸும் வரல. நீங்க 2 பேரு தான் வந்திருக்கீங்க. அப்படின்னா நீங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. உங்ககிட்ட ஸ்பெஷலான பவர் இருக்கும். அது என்னன்றத கண்டுபிடிச்சு நீங்க தான் இந்த உலகத்தை காப்பாத்தணும். ஆனா நாங்க வெறும் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். எங்களால எப்படி இந்த உலகத்தை காப்பாத்த முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவளுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கு ராஜாவோ இவள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவோ இப்ப மயூருவை எங்க கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க? நீ என்னடா அவளை நினைச்சு இவ்வளவு கவலைப்படுற? சரி, நான் சொல்றேன். அவளை டாக்டர் கிட்ட தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத. அவளை மாதிரி அழகான பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன அழகாடி, நீ என்னை யூஸ் பண்ண
பண்ணணும்லாம் நினைக்காத. என்ன என்னடா அப்படி பாக்குற? ஃபைனலா நம்மளுடைய இடத்துக்கு விசிட்டர் வந்துட்டாங்க. என்னுடைய வேலைய நான் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணும் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு? நீ உண்மையிலே பார்க்க ரொம்ப நல்லதா இருக்க. நீ தான் இப்ப எங்களுடைய உலகத்தையும் காப்பாத்த போற. நான் உன்னை டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ண விரும்பல. என்ன டிசப்பாயின்ட்மெண்டா? இட்ஸ் ஓகே. நான் தான் டாக்டர். உன்னுடைய உடம்ப கொஞ்சம் நீ ஒழுங்கா பாரு. உன்னுடைய உடம்பு ஃபுல்லா அந்த 12 எம்பளம் இருக்கு. இதுதான் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன்றதுக்கு ஒரு அடையாளம். இப்ப வந்து நான் உங்களுடைய உலகத்த காப்பாத்தனா தான் என்னாலயும் மயூராவாலயும் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்றீங்களா? ஆமா, நீ உன்னுடைய வேலைய வெற்றிகரமா முடிச்சிட்டனா திருப்பி அந்த லைட் வரும். அது மூலியமா திருப்பி நீ உன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அதுக்கு முதல்ல நீ அந்த மான்ஸ்டருங்கள அழிக்கணும். என்ன மான்ஸ்டருங்களா? நான் வெறும் சாதாரண மனுஷன் தானே. என்னால அந்த மான்ஸ்டரும் கூட எப்படி சண்டை போட முடியும்? நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நீ தான் எங்களுடைய விசிட்டர். உன்னால தான் இந்த உலகத்த காப்பாத்த முடியும். நீ ஒரு ஹீரோடா. அது மட்டும் இல்லாம நீ ஒண்ணும் தனி ஆளு கிடையாது. உனக்கு இன்னும் 12 பேரு கம்பெனி விடுகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம மனவோ உன்னுடைய குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்காக 12 மெய்டுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. ஒருத்தவங்க கூட நீ மேட் பண்றப்ப ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிற குழந்தை பிறக்கும். அத ஸ்டார் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மயூரவும் அதுல ஒரு ஆளு தான். என்ன என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாம். அதனால தான் என்ன இந்த இடத்துக்கு சமன் பண்ணிருக்காங்களாம். மயூரு, உன்னுடைய ஃபேஸ்ல இந்த எம்பளம் வந்தப்ப நீ எதனா ஃபீல் பண்ணியா? ஆமா, அத நினைச்சா எனக்கு இப்ப கூட ஒரு மாதிரி தான் இருக்கு. நீ இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீ இப்ப பிரெக்னன்ட்டா இல்ல. நல்லவேளை நான் இப்ப பிரெக்னன்ட்டா இல்லையா? அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இருக்கு. அது பேரு தான் லவ் ரிச்சுவல். என்ன லவ் ரிச்சுவலா? ஆமா, நீ 12 மேடும் கூட மேட் பண்ணி குழந்தை பெத்துக்கணும். என்ன குழந்தைங்களா? ஆமா, நீ மேட் பண்ணி ஸ்டார் சைல்ட்ஸுங்கள பறக்க வைக்கணும். உன்னுடைய லவ் தான்டா இந்த உலகத்தையே காப்பாத்த போது. என்ன கேக்குறப்பவே உள்ளுக்குள்ளார ஆர்வமா இருக்குல்ல? நீ பேசுறத விட நீ பண்ற ஆக்ஷன்லயே நீ எவ்வளவு ஆர்வமா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால லவ் ரிச்சுவல்ல தெரியாத ஆளுகிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றத விட உனக்கு தெரிஞ்ச மயூரு கூடவே ஃபர்ஸ்ட் டைம் நீ பண்ணலாம்டா. லவ் ரிச்சுவல பத்தி உனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆனா டாக்டர் இயான் இப்பவே இந்த இடத்துலயேவா பண்ணணும்? ஆமா, நீ இப்பவே இங்கே பண்ணலாம். மயூரு, இந்த ஃபீலிங் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கும். இட்சுகி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறா. அதனால பார்த்து பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே 2 பேரையும் தனியா விட்டுட்டு போயிடுறாங்க. இட்சுகி, நம்ம இப்ப இத பண்ணாதான் வீட்டுக்கு போக முடியும். என்னுடைய வெர்ஜினிட்டிய உன்கிட்ட இழக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லடா. ஆனா இந்த மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்றது தான் எனக்கு கொஞ்சம் புடிக்கல. இந்த லவ் ரிச்சுவல் எப்பயும் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணாதான் ஸ்டார் சைல்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா பிறப்பாங்க. மயூரு, நம்ம இப்ப வீட்டுக்கு போகணும்னா இத பண்ணிதான் ஆகணும். அதனால என்னுடைய குழந்தைய பெத்தெடுக்க நீ தயாரா? நம்ம இத பண்ணாதான் போக முடியும். அதனால சரின்னு சொல்ல அப்படியே 2 பேரும் மேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. லவ் ரிச்சுவல்ன்றது ஸ்டார் சைல்ட பொறக்க வைக்கிறதுக்கான ப்ராசஸ். புதுசா வந்திருக்கிற விசிட்டர் இப்ப 12 மெய்டுங்க கூட மேட் பண்ணி ஸ்டார் சைல்ட பெத்து எடுக்கணும். பார்த்தா அவன் அப்படியே பொறந்துறான். அவன் பொறந்துட்டான். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன அதுக்குள்ளார அவன் பொறந்துட்டானா? ஆனா நாங்க இன்னும் இட்சுகி, லவ் ரிச்சுவல்ன்றது பிசிக்கல் கான்டாக்ட் மட்டும் இல்லடா, எமோஷனல் கான்டாக்ட் சம்மந்தப்பட்டது. அதனால நீங்க 2 பேரும் எமோஷனலா கனெக்ட் ஆனதும் ஸ்டார் சைல்டு பொறந்துருவாங்க. மானா உங்ககிட்ட இத பத்தி சொன்னாலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதுதான் உங்களுடைய ஸ்டார் சைல்டு விசிட்டர். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். என்னுடைய பேரு விர்கோ. என்ன விர்கோவா? நீ பெரிய வாரியரா வளர்ந்து இட்சுகி ஹெல்ப் பண்ணணும்டா. கண்டிப்பா. இவன் ரொம்ப கியூட்டா இருக்கான்ல. இவன் நம்ம 2 பேருக்கும் பிறந்தவன். மயூரு, உனக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்படியே அடுத்த நாள் பொழுது விடியவும் நம்ம ஹீரோ, குட் மார்னிங் மயூரு, நேத்து நைட்டு நடந்ததை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே மானாங்க வந்துட்டு இதுதான் அந்த லவ் ரிச்சுவலோடைய சென்டான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை கடுப்பாயிட்டு, ஏ ரகுன், நீ ரொம்ப ஓவரா பண்றன்னு சொல்லிட்டு தூக்கி கடாசிடுறா. ஆனா நேத்து நைட்டு நம்மளுக்கு பிறந்த ஸ்டார் சைல்டு எங்க போனான்? அவனை ஃபோஸ்டர் ஹோமுக்கு அனுப்பி வச்சுட்டோம். அவன் எங்க கூட இருக்க மாட்டானா? அது முடியாது. அவன் ஒரு மிஷினை முடிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கான். அதனால அவன் உங்க கூட இருக்க முடியாது. சரி, நாங்களாச்சும் போய் அவனை பார்க்கலாமா? போய் பார்க்கலாம். ஆனா ஒரு விசிட்டராவும் மெய்டாவும் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஆக்ஷன்னு சொல்லவும், ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை இடிச்சிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க, என்ன மன்னிச்சிடுங்கன்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படியே அந்த பொண்ணு திருப்பி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. குட் மார்னிங்,
ஓ! 2 பேரும் வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு மத்த மெய்டுங்கள ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நம்ம கூடவே மயூருவும் 12வது ஆளா ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரி இட்சுகி உன்ன பத்தி நீயே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ. என்னுடைய பேரு இட்சுகி. நான் மயூரு. உங்கள சந்திச்சதுல சந்தோஷம். சரி எல்லாரும் உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. நான் தான் ஹாரிஸ். நான் சர்ச்சில இருக்கேன். என்னுடைய பேரு டாரு. வர போஸ்ட் எல்லாத்தையும் டெலிவரி பண்ற வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் லீரியஸ். நடக்க போறத நான் சொல்லுவேன். "ஏய் மானா எதுக்காக நீ இப்ப என்ன அடிச்ச?" இப்படிதான் இவளுடைய தலையில இடிக்கிறப்பலாம் அவளுடைய பர்சனாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். நான் ரூகா. என்னுடைய பேரை ஒண்ணும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய பேரு ஃபெமிரூனா. நான் ஒரு பிரின்சஸ். என்னுடைய பேரு லீபரா. நான் மேஜிக்கல் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற எதுவும் இல்ல. என்னுடைய பேரு சூயி. நான் விலங்கு கூட தான் அதிகமா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அப்புறம் என்னுடைய பேரு ஃபாலூன். நான் ஒரு பார்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கேன். நான் பேக்கரி வச்சுக்கிட்டு இருக்கேன். வேணும்னா பிரெட் வந்து சாப்பிட்டு போங்க. என்னுடைய பேரு வந்து யூசுவா. நான் வீட்டுல பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் என்னையும் மயூராவையும் சேர்த்து மொத்தம் 12 பேர் ஆயிடுச்சு. நாங்க 12 பேரு தான் உனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்க மெய்டுங்க. அப்புறம் மானா உனக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் செஞ்சு கொடுப்பா. உங்கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ! ரொம்ப புகழ்றியே. அப்புறம் இட்சுகி அங்க இருக்கிற பொண்ணுங்க கூட நீ எப்ப வேணும்னாலும் மேட் பண்ணலாம். ஆனா என்னுடைய லெவல் கம்மியா இருக்கே. அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல. இந்தா இந்த புக்க படி உன்னுடைய திறமை பயங்கரமா அதிகரிச்சிரும்டா. சீன கட் பண்ணா இட்சுகி கிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைன்னு சொன்னா. ஆனா எதுக்காக நீ என்ன இப்படி பண்ண சொன்ன? ஏன்னா இது என்னுடைய பிளான்ல ஒண்ணுதான். அப்பதான் உன்னால ஸ்ட்ராங்கான ஸ்டார் சைல்ட இட்சுகி கூட பெத்தெடுக்க முடியும். அப்படியே அடுத்த நாள் பொழுது விடிய நீங்க 2 பேரும் இங்க நல்லா தானே இருக்கீங்க. ஏதோ ஓரளவுக்கு இருக்கும். சரி இட்சுகி நீ ஸ்டார் சைல்ட பெத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் இல்ல. நீ வேஸ்ட்டுடா. சரி நான் உங்கள இப்ப செர்ரி பிளாசம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன். பார்த்தா எல்லாருமே அந்த இடத்துக்கு நம்பாளு வர வச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம இடத்துக்கு இட்சுகி மயூராவும் வந்ததுனால பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். வாவ்! இந்த சாக்லேட் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த பொண்ணு ரூக்கு எங்கன்னு கேட்க, சரி நான் போயிட்டு அவ எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க என்ன பண்றேன்னு கேட்க, நான் பூ வீட்டுக்கு பிரிச்சுக்கிட்டு போறதுக்காக தான் வந்தேன். அப்படியா? சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படியே நம்ம ஹீரோடைய தலையில ஒரு பட்டாம்பூச்சி உட்காரவும் ருக்கு அதை ஓட்டி விட, நீ ரொம்ப க்ளோஸா இருக்கன்னு நம்ம ஹீரோ சொல்ல, என்ன நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா என்கிட்ட செலஸ்டியல் பவர் இருக்கு. அது மூலியமா என்னால ஒருத்தவங்களுடைய மைண்ட ரீட் பண்ண முடியும். அப்படின்னா என்னுடைய மைண்டுக்குள்ளார என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். அவளும் கிட்ட வந்து பார்த்துட்டு, என்ன என்னால ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை நீ வேற உலகத்துல இருந்து வந்ததுனால என்னால கண்டுபிடிக்க முடியலையோ? மெய்டா இருக்கிற நீங்க எல்லாரும் நர்வஸா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க விரும்புறேன். சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்புறா. பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, இட்சுகி என்னுடைய உடம்பு ஹாட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடான்னு சொல்ல, என்ன நீ குடிச்சிருக்கியா? டேய் நான் எதுக்காகடா குடிக்க போறேன்? நான் அந்த சாக்லேட்ட மட்டும் தான் சாப்பிட்டேன். சரி நீ என்ன சின்ன வயசா இருக்கிறப்ப காப்பாத்தனே அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி குடுத்தே அதுவாச்சும் ஞாபகம் இருக்காடா? என்ன சத்தியம் பண்ணி குடுத்தனா? மன்னிச்சிரு எனக்கு ஞாபகம் இல்ல. நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மயிரு என் மேல உனக்கு கோபம் வரலையா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அத நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தா தான் கொஞ்சம் பிரச்சனை. சரி ஒரு விசிட்டரா உன்னுடைய வேலைய நீ முடிச்சாகணும். அதனால நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மைய பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணனா? என்ன ப்ராமிஸ்ன்னு தெரியலையே. இதுதான் ஃபாஸ்டரோடைய வீடு. இந்த இடத்துல தான் உன்னுடைய ஸ்டார் சைல்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். விர்கோ நீ இவ்ளோ வீக்கா இருந்தா எப்படிடா உன்னால அந்த மான்ஸ்டர தோற்கடிக்க முடியும்? ஓ நீங்க தான் இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? வாவ்! இவரு தான் விசிட்டரா? உண்மையிலே ரொம்ப அழகா இருக்காரு. ஹலோ விசிட்டர். என்னடா இவ அதுக்குள்ளார இப்படி மாறிட்டா? என்னுடைய பேரு ஆல்ஃபி. ஸ்டார் சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் தான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். விர்கோ உன்னை பாக்குறதுக்காக விசிட்டர் வந்திருக்காரு பாருடா. விசிட்டர் நான் கடுமையா ட்ரைனிங் எடுத்து உங்க கூட அந்த லேப்ரிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். விசிட்டர் என்ன நீங்க இட்சுகினே கூப்பிடலாம். இட்சுகி உங்களால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நிறைய ஸ்டார் சில்ட்ரன்ஸ பெத்தெடுங்க. ஏன்னா அந்த லேப்ரிண்ட்ல சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவளும் சரியா தான் சொல்றா. லவ் ரிச்சுவல் மூலியமா நீ இன்னும் நிறைய குழந்தைங்கள பெத்தெடுக்கணும்டா. ஆனா எனக்கு மயூரை தவிர மத்த பொண்ணுங்கள பத்தி எதுவும் சரியா தெரியாது. அவங்க கிட்ட எப்படி பழகுறதுன்னு எனக்கு தெரியலையே. ஏய், ஒரு நிமிஷம் இருன்னு சொல்ல அந்த பையன் கீழே விழவும் அவ வந்து அந்த பையனை சமாதானப்படுத்துறத நம்ம ஹீரோ பாத்துறான். அப்படியே பொழுது போயிடுது. நம்ம ஹீரோவா அவகிட்ட போயிட்டு நான் உன்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கலான்னு வந்திருக்கேன்னு சொல்ல, எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா.
நீ என்னுடைய ஸ்டார் சைல்ட பெத்து எடுக்கிறதுக்கு தயாரா? இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நான் எதிர்பார்த்தது தான். அது அந்த லேப்ரின்த்துக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போய் ஆகணும். ஆனா என் கூட வரதுக்கு ஒரே ஒரு ஸ்டார் சைல்டு தான் இருக்கான். அதனால தான் நான் இப்போ உன்கிட்ட வந்திருக்கேன். என்ன ஒரே ஒருத்தனா? ஆமா, அவன் மட்டும் அப்புறம் தனியா வருவான்ல. அவன் கூட கம்பெனிக்கு யாருன்னா ஒருத்தர் வேணும்ல. அதனால தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். என்னால உன்னுடைய மைண்ட ரீட் பண்ண முடியாது. ஆனா நீ சொல்றத பார்த்தா பொய் சொல்ற மாதிரி ஒண்ணும் எனக்கு தோணல. நான் உன்னுடைய ஸ்டார் சைல்ட பெத்தெடுக்க தயாருன்னு அவ சொல்ல அப்படியே சரின்னு நம்ம ஹீரோ சொல்ல, குழந்தைகள பெத்தெடுக்க போறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஸ்ட்ராங்கா, கியூட்டா பொறந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சரி நம்ம இப்ப எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது? அது மானா என்கிட்ட ஒரு புக்க குடுத்தா. அது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டத இப்ப பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி லைட்ட ஆஃப் பண்ணலாம்ல. அது லைட் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி 2 பேரும் மீட் பண்ண ஆரம்பிச்சறாங்க. அடுத்த ஸ்டார் சைல்டு பொறந்துட்டான்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் பொழுது விடியும். நம்ம இப்ப இந்த லேபிரிண்ட்ட திறக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதனால நான் உங்களுக்கு இந்த ஸ்டார் வாட்ஸ குடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சில சக்திகள குடுத்துறாரு. அப்படியே எல்லாரும் அந்த இடத்துக்கு நம்ம 12 பேருடைய சக்திய பயன்படுத்தி தான் இந்த லேபிரிண்ட்ட திறக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 12 பேரும் அவங்களுடைய சக்திய பயன்படுத்தி அத திறந்தர்றாங்க. சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளார வந்துர்றாங்க. நம்ம மானாவோ நீங்க எப்படி அந்த மான்ஸ்டர தோக்கடிக்கணும்னு சொல்லி குடுத்துக்கிட்டு இருக்க. பார்த்தா உண்மையான மான்ஸ்டர் அங்க வந்துருது. ஐயோ! வந்துருச்சுடா. வாங்க நம்ம இதோடைய கதைய முடிப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிக்க போவ, அது நம்ம ஆளுங்கள அடிச்சு தள்ளிடுது. இட்சுகி கேன்சர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு அந்த மான்ஸ்டர் அடிக்க போனா நம்ம மானா "ஏய் இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம திரும்பி போயிடலாம்னு" சொல்ல அப்படியே நம்ம ஹீரோவோ அந்த 2 பேரோடைய பாட்டிலே தூக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்துர்றான். ஆனா இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொன்னது எனக்கு புரியல. இப்பதான் எனக்கு புரிய வருது. நான் இன்னும் ஸ்ட்ராங்கான ஸ்டார் சைல்ட உருவாக்குவேன். நம்ம ஹீரோ அப்படியே வெளியில ஓடி வரவும் அவனுடைய கையில இருந்த அந்த ஜேடு பாட்டில் எல்லாம் திருப்பி அந்த ஸ்டார் சைல்டா மாறிடுது. என்ன நீங்க நல்லா இருக்கிறீங்களாடா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் விசிட்டர். ஆமா இட்சுகி, உங்களுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா ஜேடு பாட்டில் மாதிரி மாறிடுவாங்க. சரி நீங்க இப்ப நல்லா இருக்கிறீங்களா? நாங்க ஃபுல்லா ரெக்கவரி ஆயிட்டோம். அப்படின்னா வாங்க நம்ம திருப்பி போயிட்டு அந்த மான்ஸ்டர அழிச்சிட்டு வரலான்னு போன வேகத்திலேயே திருப்பி வெளியில எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. மாஸ்டர் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. நான் சொல்றத கேக்குறீங்களா இல்லையா? நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மான்ஸ்டருங்கள தோக்கடிக்க ஸ்ட்ராங்கான ஸ்டார் சைல்டு வேணும். அப்படின்னா லெஜெண்டுங்க சொன்ன மெத்தட தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மெத்தடா? ஆமா. டபுள் ரிச்சுவல தவிர வேற வழியே இல்ல. அதுக்கு நம்ம ஹீரோவோ டபுள் ரிச்சுவல்னா என்னன்னு கேட்க, டேய் தெரியாத மாதிரி நடிக்காதடா. டபுள் ரிச்சுவல்னா ஒரே நேரத்துல 2 பேரு கூட மேட் பண்றது தான். அதுக்கு அந்த நாரோ நான் சொல்றத கேளுங்க. இதுக்கு முன்னாடி வந்த விசிட்டருங்க யாருமே இத ட்ரை பண்ணதில்ல. இத எப்படி பண்ணணும்னு எங்களுக்கும் சரியா தெரியாது. இத பண்றப்ப உங்களுடைய பாடிக்கும் டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இத எப்படி பண்றதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, நம்ப மானாவோ டபுள் ரிச்சுவல நீ தான்டா ஃபர்ஸ்ட் டைமா பண்ண போற. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. நீ குடுத்து வச்சிருக்கணும்டா. ஆனா நீ என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. சரி எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. அப்படியே சீன கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் மானா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. இந்த கிரேவேன்ல இருக்கிற இடத்துல ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்காம். அந்த இடத்துல போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா. ஹீரோ நான் இப்ப டபுள் ரிச்சுவல் அப்படின்னு சொல்றப்பவே நம்ம ஹீரோ வாய மூடிக்கிறான். எதுக்காகடா வாய மூடுற? டபுள் ரிச்சுவல் தானே பண்ண போற? அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறப்பவே தடுக்கிக்கிட்டு நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துறான். ஏய் இது என்ன கீ செயின்? இத பாக்காதடா. அப்படின்னா நான் நினைக்கிறது சரிதானா? டேய் நீ கொடுத்ததனால ஒண்ணு நான் வச்சுக்கிட்டு இல்ல. இது கியூட்டா இருக்கு. அதனால தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். வாவ் இந்த ஹாட் ஸ்ப்ரிங் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. அது நம்ம ஹீரோவோ இந்த இடத்துல ஒரே ஹாட் ஸ்ப்ரிங் தான் இருக்குன்னு சொல்ல, அதுக்கு என்னடா இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா தானே குளிக்க போறோம்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அப்படியே அவ ட்ரெஸ்ஸ கழட்ட ஆரம்பிச்சாரா. டேய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான்டா வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குளிக்க ஆரம்பிச்சாராங்க. இட்சுகி உன்னுடைய உடம்புல என்ன இவ்ளோ மார்க்குங்க இருக்கு? அது நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்துட்டு அந்த மான்ஸ்டரோட மோதனல்ல. அதனால இந்த காயங்கள் வந்திருக்கும். அப்படின்னா நீ இன்னும் நிறைய ஸ்டார் சில்ட்ரன்ஸ உருவாக்கணும் தானே? ஆமா சரி இப்ப எதுக்காக சோகமா இருக்க? ஏய் வாரியர் நீங்க அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் தோக்கடிக்கணும். ஆனா நீங்க செத்து போகக்கூடாது புரிஞ்சதா? கண்டிப்பா நான் மயூருவ வீட்டுக்கு திருப்பி கூட்டிக்கிட்டு போவேன். நீங்க மயூருவ வீட்டுக்கு கூட்டிட்டு போணும். ஏன்னா அவ ஒரு அழுமூஞ்சி. என்ன மயூர் ஒரு அழிவு மூஞ்சா?
அத என்னால ஏத்துக்க முடியாது. நீ சொல்றதும் சரிதான். ஆனா நம்ப சடனா இந்த இடத்துக்கு வந்தோம். மெய்டு அப்புறம் விசிட்டர்ன்னு சொல்லிட்டு நம்பள சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ப 2 பேரும் லவ் ரிச்சுவல்ன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துர்றோம். அப்படியே சீன கட் பண்ணா அவன் மயக்கத்துல இருந்து எழுந்துட்டு, "நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் தான் உன்ன கூட்டிட்டு வந்தேன். ஆனா அந்த கீ செயின் எங்க? நான் உன்ன காப்பாத்துனா போதும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது உனக்கு அவ்வளோ முக்கியம்னு தோணலன்னு" சொல்லிட்டு டக்குன்னு அவ எழுந்துட்டு, "எனக்கு அந்த கீ செயின் ரொம்ப முக்கியம்னு" சொல்லிட்டு அந்த தண்ணீல குதிச்சறா. இது ரொம்ப சில்லுன்னு இருக்கு. "மயூரு நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்காக நான் அத எடுத்துக்கிட்டு வந்து குடுக்குறேன். ஆனா விசிட்டர் ஆன உங்களுக்கு கோல்டு பிடிச்சுக்கிடுச்சுன்னா, யாரு அப்புறம் ஸ்டார் சைல்டுங்கள உருவாக்குவாங்க? அத நெனச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத. எனக்கு எதுவும் ஆகாதுன்னு" சொல்லிட்டு நம்மளும் தேடி கண்டுபிடிச்சு அந்த கீ செயின எடுத்துக்கிட்டு வந்துர்றோம். "மயூரு நம்ம இப்ப இருக்கிற மாதிரியே எப்பயும் ஒண்ணா இருக்கலாம். நான் எப்பயும் உன்ன பாதுகாப்பா பாத்துப்பேன். என்ன இட்சுகி உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா?" "ஆமா இப்பதான் ஞாபகம் வந்துருச்சுன்னு" சொல்லி அப்படியே 2 பேரும் கிஸ் அடிக்கலான்னு போனா, நம்ம மான குறுக்கால வந்துர்றா. "உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா இத ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க இதுல போயிட்டு மேட் பண்ணிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இப்படியெல்லாம் நீ பேசாத. இதுல பண்ணா எல்லாமே ஓப்பனா தெரியுமே." நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன்னு ஹீரோயின் கடுப்பா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோ டாக்டர் கிட்ட வந்திருக்கான். "இது ஒண்ணும் மழைக்காலம் கூட இல்லையே. அப்புறம் எப்படி உனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு? அது வந்து டபுள் ரிச்சுவலுக்காக நான் ஒரு பிளான போட்டிருந்தேன். அதான் இப்படி ஆயிடுச்சு. ஒரு டாக்டரா டபுள் ரிச்சுவலுக்கு நான் இப்ப இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஆனா நான் உன்னுடைய பாடி கண்டிஷனை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். நான் உன் கூட லவ் ரிச்சுவல் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். அதனால 2வது ஆளு யாருன்றத நீயே தேர்ந்தெடு." அது வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய வயிறு சவுண்டு போட ஆரம்பிச்சிருது. "என்கிட்ட சில ஆப்பிளுங்க இருக்கு. அது உனக்கு குடுக்குறேன். அத எனக்கு கொஞ்சம் பேக் பண்ணி குடுக்க முடியுமா?" "என்ன சொன்ன? ஏன் எதனா பிரச்சனையான்னு?" நம்ம ஹீரோ கேட்க, "இல்ல நீ என்னுடைய பிரதர் மாதிரியே சொல்ற. அதனால தான். இந்த ஃபோட்டோல இருக்கிறது தான் உன்னுடைய பிரதரா?" "ஆமா இவன் தான் என்னுடைய பிரதர்." "இப்ப உன்னுடைய பிரதர் எங்க இருக்கான்?" "அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நோய் வந்து செத்து போயிட்டான். இவ்ளோ நாளா எனக்கு இது தெரியாம போயிடுச்சேன்னு" சொல்லிட்டு மானமான்னு அழுவ ஆரம்பிச்சாரா. "இந்த ஆப்பிள குடுத்ததுக்கெல்லாம் எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா 2வது மெய்டு பார்ட்னர கண்டுபிடிடா." அப்படியே நம்ம ஆளுங்களும் நடந்து வந்துகிட்டு இருக்க பார் உள்ளார இருந்து சவுண்ட் கேட்கவும் அப்படியே உள்ளார வந்துர்றோம். பார்த்தா அவளோ இதோ வந்துட்டேன் இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அங்க இருந்ததுல சில பேரு உன்னுடைய டான்ஸ் மூவ போடுன்னு சொல்ல அப்படியே அவளும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சறா. நம்ம ஹீரோ அத பார்த்துட்டு கிளாப் தட்ட, "யாரு நீங்க? என்ன நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? ஓ நீங்க தானே என்னுடைய மெய்டு பார்ட்னர். மறந்தே போயிட்டேன். ஓ அதுக்குள்ளார என்னுடைய டர்ன் வந்துருச்சா? நீ எப்படி இவ்வளோ ப்ரொஃபஷனலா டான்ஸ் ஆடுற? நான் ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர். சரி வாங்க நம்ம உலகத்த காப்பாத்தலாம். என்ன ஆச்சு? என் மேல உனக்கு கோவமா? அப்படிலாம் எதுவும் இல்ல. என்ன மெய்டா இருக்க சொல்லிட்டாங்க. என்ன மன்னிச்சிரு. இதுல உன்னுடைய தப்பு என்ன இருக்கு? நீ எதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க?" அது வந்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படியே அவள உஷார் பண்ண ஆரம்பிச்சாராம். "இப்ப எப்படி ஃபீல் பண்ற? உனக்கு ஓகேவா அண்ணா? இதுக்கு முன்னாடி நீ பார்க்காத ஒரு உலகத்த உனக்கு காட்டுறேன். வாவ்! மானா குடுத்த இந்த புக்கு உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படி போடு. இத தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்." அப்படியே சீன கட் பண்ணா, "இட்சுகி நம்ம ஆரம்பிக்கலாமா? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்." நம்ம ஹீரோ அவங்கள பார்த்ததும் அவனுடைய கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் தெறிச்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருது. நம்ம மானா என்னடான்னா நம்ம ஹீரோவ மோட்டிவேட் பண்ணி உள்ளார அனுப்பி விடுறான். 2 பேரும் ரெடியா இருக்க. இன்னைக்கு நைட்டு டபுள் ரிச்சுவல் மூலியமா 2 ஸ்டார் சில்ட்ரன்ஸுங்க பொறக்க போறாங்க. இன்னைக்கு பாருங்க அப்படின்னு மானா சொல்ல 2 ஸ்டார் சில்ட்ரன்ஸுங்க பொறந்து வந்துடுறாங்க. வாவ்! இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. டபுள் ரிச்சுவல் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா? அடே இட்சுகி நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னால நகர முடியல. வாவ்! நான் புதுசா ஏதோ ஒரு யூனிவர்ஸே பார்த்த மாதிரி இருக்கு. அட பாவி நீ இந்த அளவுக்கு மோசமானவனா? அப்படியே அடுத்த நாள் அந்த ஸ்டார் சில்ட்ரன்ஸுங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஆளு திருப்பி அந்த லேபிரிண்ட் ஏரியா உள்ளார போயிடுறான். அந்த மான்ஸ்டர பார்த்து அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கும். "நீ ஒண்ணும் பயப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன் இல்லன்னு" சொல்லிட்டு அப்படியே அந்த மான்ஸ்டரோடைய கதைய முடிச்சுட்டு அதோடைய கோர எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. வாவ்! நீங்க வெற்றிகரமா இத முடிச்சிட்டீங்க அப்படின்னு மானா சொல்லிட்டு இருக்க. அப்படியே அவங்களும் வெளியில வந்துடுறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கல்ல? பார்த்தா திடீர்னு உள்ளார இருந்து என்னவோ பயங்கரமா சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது. என்ன சவுண்ட் இதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த நாரோ இது அந்தோடைய சவுண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. "ஏய் மானா தேவையில்லாம எதுக்கு இப்ப இந்த மாதிரி படத்தை எனக்கு போட்டு காட்டிக்கிட்டு இருக்க? ஏன்னா அப்பதான்டா நீ லவ் ரிச்சுவல்ல நல்லா பண்ணுவ. என்ன ஆள விடுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவ தப்பிச்சு ஓடி வந்துடுறான். "நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடா." "ஆஹா எல்லாமே என் பிளான் படி நடந்துகிட்டு இருக்கு. ஹலோ நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? அது ஆக்சிடென்ட்டா நான் இந்த பக்கம் வர வேண்டியதா ஆயிடுச்சு. ஓ அப்படியா? சரி நான் உங்கள இந்த இடத்துக்கு வரவேற்கிறேன். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. இவ அந்த
அந்த ஏரி தானே? என்னாச்சு? அது வந்து உங்கள பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்த ஏரி. ஓ! அப்படின்னா என்ன பார்க்கறதுக்காக தான் இங்க வந்தீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏரி எங்களுக்கு பசி எடுக்குதுன்னு அந்த பசங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ இது எல்லாம் உங்களுடைய குழந்தையான்னு கேட்க, இல்ல இங்க இருக்கிற குழந்தைங்கள நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மத்தபடி இவங்க ஒண்ணும் என்னுடைய குழந்தை கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. நம்மளுடைய இடத்துக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல. சரி நீங்க போயிட்டு உங்களுடைய வேலைய பாருங்க. நான் திருப்பி இன்னொரு நாள் வரேன். ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க இட்சுகி. அப்படியே சீன கட் பண்ணா இட்சுகி இன்னுமாடா வாங்கிக்கிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிரு இவ்ளோ பேர் இருக்காங்கல்ல. சரி நான் வெளியில போயிட்டு வெயிட் பண்றேன்டா. அப்படியே நம்ம ஹீரோவா பிரெட் வாங்கிட்டு வெளியில வரவும் அவ பார்த்துட்டு அங்கிருந்து பயந்துகிட்டு ஓடி போயிடுறா. ஒரு நிமிஷம் நில்லு. எங்க போன ஆள காணோமே. பார்த்தா அவளா மரத்து பின்னாடி மறைஞ்சுகிட்டு என்ன எதுக்காக ஒரு மெய்டா சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவோ பிரெட்ட சாப்பிட்டுக்கிட்டே அந்த பொண்ணுடைய பேரு ஈசுவா தானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவனுடைய தலையில புக் வந்து விழுந்துருது. என்னதுடா இது? மானவா நீ பண்ண வேலை தானா? எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த புக்ல எல்லா சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கு. அதனால இந்த புக்க படி உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்டா. அப்புறம் நீ ஏரி கூட செட் ஆகுறதுக்கான மெத்தடு கூட இதுல இருக்கும்டா. என்ன உண்மையாவா? டேய் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சா? சரி இரு நான் உனக்கு ஒரு நல்ல மெத்தட கண்டுபிடிச்சு சொல்றான். அவளுக்கு புடிச்ச பிரசன்ட்ட எடுத்துக்கிட்டு போயிட்டு குடு. அதுக்கப்புறம் அவ உனக்கு கரெக்ட் ஆயிடுவான்டா. அட எங்க ஆள காணோம்? அவன் எங்க போனான்? பார்த்தா நம்ம ஆளோ அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வந்துட்டு கதவ தட்டிக்கிட்டு இருக்கவும், அந்த பொண்ணும் அப்படியே வந்து கதவ திறந்துட்டு, "ஓ நீயான்னு சொல்லிட்டு பிரெட்ட நீட்டா அவ கதவ மூடிர்றா. ஒரு நிமிஷம் கேளு. நான் உனக்காக பிரெட்ட தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். வேற எதுவும் இல்ல." அந்த பொண்ணு அப்படியே கதவ திறக்க, "நீ கூட்டத்துல பிரெட் வாங்காம ஓடி போனத பார்த்தா, அதனால தான் உனக்காக நான் இத வாங்கிட்டு வந்தேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, "உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்ப என்னால இரேஸ் பண்ண முடியும்னு சொல்ல, என்ன இரேஸ் பண்ண போறியா? பாத்தீங்களா நான் எப்படி தான் இத இரேஸ் பண்ணுவேன். எல்லாரும் பிரெட்ட ஒரு சாப்பாடா தான் பயன்படுத்துவாங்க. ஆனா நான் அத இரேசரா யூஸ் பண்றேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். நல்ல வேளையா இதுல எந்த ஒரு ஃபில்லிங்கும் இல்ல. ஆமா எனக்கு ஃபில்லிங் இல்லாத லஞ்ச் பேக் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லது. நீ இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா என்ன பார்த்து உனக்கு இப்ப பயம் இல்ல தானே? என்ன மன்னிச்சிருங்க. அட என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் உங்கள வரவேற்கவே இல்ல தானே. நான் யூசுவா உங்கள பார்த்ததுல சந்தோஷம். சரி உங்களுக்காக டீ போட்டு எடுத்துக்கிட்டு வந்து குடுக்குறேன். இந்த டீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. அந்த டீய குடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம தானே நீங்க குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உண்மை இல்ல. இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. சரி நான் உங்கள எப்படி கூப்பிடுறது? உன்னுடைய விருப்பம். நீ எப்படி வேணுமோ என்ன அப்படி கூப்பிட்டுக்கலாம். ரொம்ப நன்றி. சரி உனக்கு பெயிண்டிங்னா பிடிக்குமா? இப்ப என்ன மாதிரியான பெயிண்டிங்க நீ பண்ணிட்டு இருக்க? அது வந்து பெயிண்டிங் தான் என்னுடைய வேலை. என்ன உன்னுடைய வேலையா? ஆமா இது என்னுடைய வேலை. அது மட்டும் இல்லாம எனக்கு வெளியில போணும்னா அவ்வளவும் செட் ஆவாது. ஏன்னா உனக்கு வந்து மத்தவங்க கூட பழகுறது பிடிக்கல தானே? ஆமா. ஆனா நான் இதுக்கு முன்னாடி இருந்தத விட என்ன ஒரு மெய்டா சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் அந்த பாக்ஸ்ல தூங்குனா தான் எனக்கு நல்ல கனவுகள் வரும். நான் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீ இந்த பாக்ஸ பத்தியா பேசிக்கிட்டு இருக்க? ஆமா இது கொஞ்சம் வியர்டா தானே இருக்கு. ஆமா இது ஒரு காஃபின் ஆச்சே. நான் இதுக்கு கேட்ரைன்னு பேரு வச்சிருக்கேன். கேட்ரைன் த காஃபின். ஓ! இது உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா இது சின்னதா இருக்கும் போல தெரியுதே. இல்ல இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல தூங்குறப்ப எனக்கு பல கனவுங்க வரும். அத வச்சு தான் நான் பல பெயிண்டிங் வரைவேன். அதனால தான் நீ வெளியில போ மாட்றியா? ஆமா நான் வெளியில போவாமலே பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்ப சில நாட்களாவே எனக்கு கனவு எதுவும் வரதில்ல. என்ன உனக்கு கனவு வரதில்லையா? அப்படின்னா வா நம்ப 2 பேரும் ஒண்ணா வெளியில போயிட்டு சுத்தி பார்க்கலாம். அப்ப உனக்கு டிரா பண்றதுக்கு எதனா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோவா பார்க்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்க நான் லேட்டா வந்துட்டேன். நம்ம ஹீரோவா அப்படியே ஷாக் ஆயிடுறான். எனக்காக இந்த பிரெட்ட வாங்கிக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி எதுக்காக இத உன் கூடவே எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்? நேத்து பார்த்தத விட கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வேற இருக்கு. நான் வந்து இதுல கொஞ்சம் கியூட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு டிசைன் எல்லாம் மாத்தி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம பெயிண்ட் பண்றதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் இதுலயே நான் எடுத்து வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். இந்த காஃபின நான் தூங்குறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். என்னுடைய பேக் பேக்காவும் யூஸ் பண்ணிப்பேன். ஆனா இப்ப இது எல்லாம் என்கிட்ட இருந்தும் வரி எழுதுறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கலையே. என்ன நேத்து நைட்டும் உனக்கு எந்த ஒரு கனவும் வரலையா? ஆனா உனக்கு கனவே வரலனாலும் உன்னால பெயிண்ட் பண்ண முடியும். இப்ப கொஞ்சம் பாருன்னு சொல்ல அவளும் ஆமா நீங்க சொன்னது உண்மைதான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம மனவோ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ வா நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். நான் இந்த காஃபினை எடுத்துக்கிறேன்னு சொல்ல இல்ல இது உன்ன அந்த அளவுக்கு வெயிட்டாலாம் இருக்காது.
அதனால நானே எடுத்துக்கிறேன். பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் வந்துட்டு, "அம்மா அத கொஞ்சம் பாருங்கன்னு" சொல்ல, "டேய் அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாதுடான்னு" சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அவ்வளோதான் சொல்றாங்கன்னு நெனச்சுக்கிட்டு, நான் வீட்டிலேயே இருந்திருக்கலாம். இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்ல, "நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அவங்க ஒண்ணும் உன்ன பத்தி பேசல." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், என்ன ஆச்சுன்னு மானா கேட்க, "ஏய் உன்னால தான் எல்லாம் நடந்துச்சுன்னு" சொல்லிட்டு இருக்கான். அப்படியே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ, நான் ஈசுவாவ காயப்படுத்திட்டேன். நான் எப்படி இப்ப அவள சமாதானப்படுத்துறது? அவள அந்த இடத்துக்கு வந்துட்டு யூசுவாக்கு ஒரு நோய் இருக்கு. அத எங்களுடைய உலகத்துல ஸ்லீப் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன ஸ்லீப் சிக்னஸ்? ஆமா. இது மூலியமா அவ தூங்குறப்பலாம் அவளுடைய வாழ்நாள் குறைஞ்சுகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நோய்க்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவ தூங்கிக்கிட்டு இருக்கிறப்பவே இறந்து போயிடுவா. அதனால தான் அவளால மத்தவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த காஃபின எப்பயும் அவ கூடவே எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அது சேஃபா இருக்குன்னு சொன்னா, அவ வந்து மென்டலா எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கா. இதுக்கு யூசுவா என்ன தப்பு பண்ணா? அவளுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை? மிட்சுகி இன்னும் ஈசுவா நம்பிக்கையோட தான் இருக்கா. அதனால நீங்களும் அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை குடுத்து, அவ உயிரோட இருப்பான்னு நீங்க தான் புரிய வைக்கணும்னு சொல்ல, அப்படியே மானவோ என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கா. "ஏய் மானா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தப்பு பண்ணிட்டேன்ல. அதான் சாரி கேட்கிற விதமா ஒரு காஃபின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்." "ஏய் மானா நீ உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான வேலைய செஞ்சிருக்க. ஈசுவா கதவ தெற. கதவ மட்டும் நீ இப்ப தெறக்கல நான் உடைச்சுக்கிட்டு வந்துருவேன். அப்படிலாம் பண்ணாதீங்க. சரி வா நம்ப வெளியில போலாம்." "என்ன மன்னிச்சிருங்க. என்னால வர முடியாது. கொஞ்சம் இத பாரு. நானும் காஃபின்னு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுங்க தான். உனக்காக லஞ்சும் வாங்கி வச்சிருக்கேன். வா நம்ப வெளியில போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு வந்து அப்படியே 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளும் எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ மேல படுத்து தூங்க ஆரம்பிச்சர்றா. அப்படியே அடுத்த நாள் அவளுக்கு வந்த கனவ பத்தி சொல்லிக்கிட்டு இருந்துட்டு, "நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு ரிட்டர்னா எதுவும் கேட்கல. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க விரும்புறேன்னு" சொல்லவும், என்னது அதுன்னு நம்ம ஹீரோ கேட்க, "ஒரு மெய்டா இப்ப என்னுடைய வேலைய நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன்னு" சொல்ல, "என்ன அப்படின்னா நீ என்னுடைய குழந்தைய பெத்தெடுக்க தயாரான்னு" கேட்க, ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே கூட்டிக்கிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணவும் குழந்தை பொறந்துருது. அப்படியே நம்ம மானவோ, "இன்னும் என்னடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் இந்த பிரசன்ட்ட எடுத்துக்கிட்டு போயிட்டு எரிக்கா கிட்ட குடுத்து அவள கரெக்ட் பண்ற வேலைய பார்றான்னு" சொல்ல, நம்ம ஹீரோவும் அத எடுத்துக்கிட்டு வர, அவ ஆள காணோம். பார்த்தா சைடுல இருந்து வரா. "என்ன இந்த இடத்துலயும் ஒரு ரூம் இருக்கா? அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஈசுவா அவளுடைய வேலைய முடிச்சிட்டாளாமே. ஆமா அதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். என்ன இந்த பிரசன்ட் எனக்கு ஆமா உங்களுக்கு தான். வாவ்! எனக்கு புடிச்ச எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்களே! இப்ப நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்ல, அப்படியே அவ என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கா. "சீட்டர் அந்த மான்ஸ்டர் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் அத பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரே ஸ்லாஷ்ல அதோடைய கதைய முடிச்சர்றான். இட்சுகி நல்ல வேளை இதோடைய கதைய முடிச்சுட்ட. சரி வா நம்ம இப்ப ஸ்டார் வார்டோடைய இடத்துக்கு போலாம். இந்த மிஷன நீங்க இப்ப வெற்றிகரமா முடிச்சுட்டீங்க. அடுத்ததா நீங்க இந்த இடத்துக்கு தான் போணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே, திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருது. என்ன சவுண்ட் அதுன்னு நம்ம ஹீரோ கேட்க, "அது என்னன்னு எனக்கும் தெரியாது. என்ன அது என்னன்றத நீ இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையா? என்ன மன்னிச்சிடு. அது என்னன்றது சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் உன்னுடைய ஸ்டார் சில்ட்ரன்ஸ் அதிகரிக்கலன்னா, நீ கண்டிப்பா தோத்து போயிடுவ. அதுக்கப்புறம் உன்னுடைய உலகத்துக்கு உன்னால போ முடியாதுடா. சரி, நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட்ட குடுக்குறேன்." "என்னடா நீ இப்படியெல்லாம் எதனா சொல்லுவேன்னு தெரியும். அதனால தான் ஸ்பெஷலா உனக்கு ஒரு ட்ரிப்ப ரெடி பண்ணியிருக்கேன். அங்க மெய்டு பொண்ணுங்க எல்லாருமே வருவாங்க." "என்னன்னு சொல்லிட்டு இருக்க?" "ஆமாண்டா, நம்ம இப்ப சம்மர் வெக்கேஷன் போறோம். பயணிகள் கவனத்திற்கு இன்னைக்கு நடக்க போற எல்லாத்துக்குமே நான் தான் செலவு பண்ண போறேன். இது என்னுடைய ட்ரீட். எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க." நம்ம ஹீரோவோ, "நீ இவ்ளோ நல்லவன் நான் கொஞ்சம் கூட நெனச்சு கூட பார்க்கலன்னு" சொல்ல, "அப்படிலாம் எதுவும் இல்லடா. இது எல்லாம் லவ் ரிச்சுவலுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் மெய்டு பொண்ணுகளும் சந்தோஷமா இருப்பாங்க. நீயும் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்டா." "என்ன இன்னுமாடா உனக்கு புரியல? நம்ம இப்ப சம்மர் வெக்கேஷன் போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல எல்லாரும் ஸ்விம் சூட்ல ரொம்ப அழகா இருப்பாங்கடா. அந்த நேரத்துல நீ அவங்கள கரெக்ட் பண்ணி ஆகணும்டான்னு" நம்ம மானவோ கத்திக்கிட்டு இருக்கா. "என்ன மானா நீ உண்மையிலேயே எங்க எல்லாருக்காகவும் ஸ்விம் சூட்ட எடுத்துக்கிட்டு வந்திருக்கியா? கியூட் பேபிஸ் எல்லாரும் இங்க கொஞ்சம் பாருங்க." என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாத்தீங்களா? நானும் போட்டோ எடுக்கிறதுக்காக பீச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். யார்ரா இவனுக்கு ட்ரெஸ்ஸ கூட போட தெரியாதா? அது
அதுக்கு இன்னொரு பயபுலியோ, "டேய் இவன் பார்க்க ரொம்ப வீக்கா இருக்கான். நான் ஒரே அடியில இவனுடைய கதைய முடிச்சிருவேன்டான்னு" சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ யார் அதுன்னு கேட்க, "இவன் அகாடமியோட ஐடல். இவன் பொண்ணுங்க மத்தியில ரொம்ப ஃபேமஸான ஆளு. அப்புறம் இவன சியான்னு கூட கூப்பிடுவாங்க. இவன் நம்மளுடைய மெய்டு பொண்ணுங்கள அப்ரோச் பண்றதுக்காக தான் வந்திருக்கான் போலன்னு" மானம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அவளோ, "நான் வேலை செய்யற பார்ல டெய்லி நைட்டு வந்து இவன் குடிச்சுக்கிட்டு இருப்பான்னு" சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினோ, "இதுக்கு முன்னாடி என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப இவனுடைய டார்கெட் லில்லி போல இருக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அவன் ஒண்ணும் கெட்ட பையன்லாம் கிடையாது. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? அவன் வந்து பொறப்புலயே ஒரு பிளே பாய். அதனால அவன் மெய்டு பொண்ணுங்கள உஷார் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்." அதுக்கு நம்ம ஹீரோயினும், "நம்ம பீச்சுக்கு தான் போறோம்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? என்ன ஆச்சு மனம்? அதெல்லாம் எதுவும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளாரே எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே எல்லாரும் பீச்சுக்கு வந்துட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சர்றாங்க. "என்ன இட்சுகி, நான் ரெடி பண்ண ஸ்விம் சூட் எல்லாம் எப்புட்றா இருக்கு? என்ன பார்த்துக்கிட்டு உன்னால அமைதியா இருக்க முடியல தானே டேய்? ஏ மானா தள்ளி போ. நீ மட்டும் என்ன தனியா உக்காந்துக்கிட்டு இருக்க? நீ போயிட்டு ஸ்விம் பண்ணலையா? என்னுடைய ஃபார்ச்சூன்ல இன்னைக்கு தண்ணிய விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிச்சு. சரி நான் இங்க உக்காரலாமா? இல்ல நீங்க இங்க உட்காரக்கூடாது. போயிட்டு மத்தவங்கள பாருங்க." பார்த்தா நம்மாளு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கப்போ, என்ன இவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்? இவன் அப்படிதான். நீ ஒண்ணும் அவன பத்திலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் எதுவும் இல்ல. இவன் என்கிட்ட வந்து ஃபார்ச்சூன கேட்டுக்கிட்டு போனான். அத வச்சு தான் சொன்னேன். எனக்கு வந்து மெய்டன் பொண்ணா இருந்தாலும் அவங்க டியூட்டி பண்ணட்டும். ஆனா அவங்க என்ன லவ் பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லல்ல. இந்த உலகத்திலே இவன் தான் மிகப்பெரிய பிளே பாய். அது மட்டும் இல்லாம இவன யாராலயும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்ன என்னுடைய ஃபார்ச்சூன் அப்ப தப்புன்னு சொல்ல வரீங்களா? நான் அந்த அர்த்தத்துல ஒண்ணும் சொல்லல. நீங்க என்ன சொல்லிட்டு அப்படியே தலையில கொட்டவும், அவ வேற மாரி மாறிட்டு, "ஏய் நீ லில்லிய என்னடா பண்ண?" "நீ யாரும்மா?" "நானு லில்லிடா." "நீ அவள என்னடா பண்ண?" "நான் ஜஸ்ட் ஃபார்ச்சூன் மேல நம்பிக்கை இல்லன்ற மாதிரி சொன்னேன். வேற எதுவும் இல்ல." "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா அவள வருத்தப்பட வச்சிருப்ப. அது மட்டும் இல்லாம அவளுடைய ஃபார்ச்சூன நீ பொய்ன்னு சொல்றியா?" "லில்லி சொல்ற ஃபார்ச்சூன் எப்பயுமே தப்பே ஆகாதுடா. அதுக்கு வாய்ப்பே இல்ல." "இப்ப இதுவரைக்கும் அவ என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு நீ கொஞ்சம் சொல்றா பார்க்கலாம்." "உன்னை கோவப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடு. எனக்கு இந்த ஃபார்ச்சூன் மேலலாம் நம்பிக்கை கிடையாது." "அப்படியா? சரி லில்லி உன்னுடைய ஃபார்ச்சூன பத்தி சொல்லுவா. அதுக்கப்புறம் நீ நம்புறியா நம்பலையான்னு நானும் பார்க்கறேன்டா." "ஐயோ வலிக்குதே. நீ சரியாயிட்டியா?" ஆங்கிரி லில்லிச்சன் எல்லாத்தையும் சொன்னாளா. அவ வந்து என்ன சொன்னான்னா, "நீ என்னுடைய ஃபார்ச்சூன சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் நம்புறேன்னா இல்லையான்னு பார்க்கறேன்னு" சொல்லியிருக்கா. "அப்படியா? ஓகே ஒரு நிமிஷம் இருங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ஃபார்ச்சூன பார்த்துட்டு ஷாக் ஆயிரா. என்ன ஆச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்க, "என்ன மன்னிச்சிருங்க. என்னால சொல்ல முடியாதுன்னு" சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு திருப்பி தலையில கொட்டவும், நம்ம கோவமான லில்லி வெளியில வந்துட்டு திருப்பி, "லில்லிய நீ என்னடா பண்ண?" "நான் எதுவும் பண்ணல. அவ வந்து என்னவோ சொல்ல வந்தா. ஆனா அது என்கிட்ட சொல்லாம என்னவோ எழுதிக்கிட்டு இருந்தா." "அப்படியா? நீ இன்னும் இந்த ஃபார்ச்சூன நம்பாம தான் இருக்கியாடா?" "அது வந்து அவங்க 2 பேரும் ஏதோ ஃபார்ச்சூன் லவ் மேட்டர பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க." "ஓ அப்படியா? நம்மளுடைய ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல?" "என்ன சீட்டு இது? ஒரு நிமிஷம் இரு. என்னது அது?" "டேய் வாய மூடிக்கிட்டு அமைதியா இருடா." "என்ன?" "அது வந்து விசிட்ட நீங்க கடலுக்குள்ளார போனா இறந்து போயிடுவீங்கன்னு எழுதியிருக்கு." "என்ன? இப்ப நடக்கலனாலும் ஃபியூச்சர்ல நீங்க இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு." "நான் நம்ப மாட்டேன். ஒரு மெய்டு பொண்ணா நாங்க உனக்கு ப்ராப்பரான வார்னிங்க குடுத்திருக்கோம். ஆனா நீ எங்கள நம்ப மாட்டியாடா?" இவ கொஞ்சம் பயங்கரமான ஆளா இருப்பா போல. பார்த்தா அவளும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு, நம்மாளு அழுதுகிட்டு, "அவ எல்லாத்தையும் சொன்னாளான்னு?" கேட்க, அவ எல்லாத்தையும் சொன்னா. ஆனா இப்பயும் நான் நம்ப மாட்டேன். ஆனா அதுதான் உண்மை." "அப்படின்னா எப்ப? எங்க? எப்படி நான் சாவ போறேன்னு சொல்லு பார்க்கலாம்." "இப்படி அசால்ட்டாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மெய்டா நாங்க விசிட்டரான உங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஃபார்ச்சூன வச்சு நீங்க ஆபத்துல இருக்க போறேன்னு சொல்றேன். நீங்க அதை எல்லாம் கண்டுக்கவே மாட்றீங்க. என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா? அங்க கொஞ்சம் மானாவ பாருங்க. நான் இப்ப அவளுடைய பிஹேவியர என்னுடைய ஃபார்ச்சூன் மூலியமா மாத்தி காட்டுறேன் பாருங்க." "என்ன?" "அவளும் அப்படியே அவளுடைய ஃபார்ச்சூன் மூலியமா மானாவையும் அவனையும் வேற மாதிரி மாத்தி விட்டாரா. இதுக்கப்புறம் சாயா நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன்." "சரி இட்ஸ் ஓகே. இன்னும் உங்களுக்கு என்னுடைய ஃபார்ச்சூன் மேல நம்பிக்கை வரலையா? இது முன்னாடி அப்படி பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிரு."
புடிச்சிரு. நீ சொல்றத நான் இப்ப நம்புறேன். அப்ப சரின்னு சொல்லிட்டு அவளுடைய ஃபார்ச்சூன பார்த்துட்டு திருப்பி லெட்டர எழுத ஆரம்பிச்சாரா. என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்க எல்லாத்தையும் லில்லி பார்த்துப்பான்னு சொல்றா. பார்த்தா லவ் ரிச்சுவல் இடத்துக்கு வந்துர்றாங்க. ஒரு நிமிஷம் இரு. என்ன திடீர்னு எல்லாம் சடனா நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்க, என்னடா என்னுடைய ஸ்டார் சைல்ட பெத்தெடுக்க நீ விரும்பலையா? ஆமா. ஆனா என்னால நம்ப முடியலையே. லில்லியோடைய ஃபார்ச்சூன் எப்பயும் கரெக்ட்டா தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் மேட் பண்ணி ஸ்டார் சைல்ட பெத்தெடுத்துர்றாங்க. அப்படியே சீன கட் பண்ணா, நீங்க யாருன்னா கீழ விழுந்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் பனிஷ்மென்ட்ட குடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துர்றான். இட்சுகி டீக்கலான்னு சொல்லிட்டு அவளோ டீய போட்டுக்கிட்டு வந்து குடுக்க, நம்ம ஹீரோவோ என்ன இவன் ஏரியா பின்னாடி வந்திருப்பான் போலன்னு சொல்லிட்டு டக்குன்னு சோடா வச்சுக்கிட்டு போகவும், இவன் ரொம்ப ஹாட்டா இருக்கான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஐயோ! இவன் என்ன கண்டுபிடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஏரியா உனக்கு எதுவும் ஆகலைல்ல? யாரு ஏரியா? நான் ஏரியா இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே வேற ஒரு இடத்துக்கு வந்துர்றான். நான் தானே அவனுக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னு தெரியலையே. சரி நம்ம வந்த வேலைய பார்ப்போம்னு சொல்லிட்டு, நான் சொன்னது ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்க, நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்து குடுக்கவும், அவளும் அத பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவளுடைய இடத்துக்கு எடுத்துக்கிட்டு வந்து வைக்க, அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த இடத்துல மறைஞ்சுக்கலாமான்னு கேட்கவும், அவளோ சரி உங்கள கடவுள் காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே அவனுடைய சீக்ரெட்ட சொல்லிட்டு இருந்துட்டு, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லவும், நீங்க உங்களுடைய சீக்ரெட்ட என்கிட்ட சொல்லிட்டீங்க. இப்ப என்னுடைய சீக்ரெட்ட உங்ககிட்ட சொல்றேன். நீங்க அப்படி பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ணணும். அது அப்படி இல்ல. இப்ப இத வச்சு நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நம்ம ஆளு கால் வலிக்கு அவன் மேல விழுந்துறான். நம்மளும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்த, டேய் நீயாடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கிட்ட வரவும், நம்ம மானவ செக் பண்ணி பார்த்துட்டு, இவ இன்னும் வெர்ஜினா தான் இருக்கன்னு சொல்ல, நம்ம ஏரியாவோ நாங்க ஜஸ்ட் விளையாடிக்கிட்டு தான் இருந்தோம்னு சொல்லவும், நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க ஏரியான்னு நம்ம ஹீரோ கேட்க, அப்படியே அவளுடைய இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவளுடைய பொருள் எல்லாம் காட்டவும், நம்ம ஹீரோ வாவ் இது எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்ல, என்ன இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது இப்படி பண்ணா தான் எல்லாருக்கும் வாவ் நீங்க ரொம்ப சூப்பரா போஸ் குடுக்குறீங்க. டேய் என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா போட்டோ எடுறா. இட்சுகி நீங்க என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. ஆனா நீ கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரிஜினல் கிடையாது. என்ன அப்படின்னா அவன் என்ன ஏமாத்திட்டானா? பரவாயில்ல விடு. உன்ன மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு இட்சுகின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கவும், நீ அழுவாத. எதுக்கு அழுவுற? சந்தோஷமா இருக்கணும் நீ. சரி ஏரியா என்னுடைய ஸ்டார் சைல்ட பெத்தெடுக்க நீ தயாரா? நான் தயாருன்னு சொல்ல, அப்படியே அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ மென்டலா ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் வான்னு சொல்ல, இட்சுகி என்னுடைய சீக்ரெட்ட பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியலன்னு சொல்லிட்டு அவ வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. டேய் இட்சுகி இவ எதுக்காக இப்படி ஓடிட்டு இருக்கான்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்க. இவளுடைய தாத்தாக்கு உடம்பு சரியில்ல. அதனால அவருடைய பேக்கரிய இப்ப இவ தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி பொண்ணு பார்த்துட்டல இவள கரெக்ட் பண்றதுக்கான வேலைய ஸ்டார்ட் பண்ண. ஆனா இவ ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பா போல இருக்கே. நான் எப்படி இவ கூட பண்றது? டேய் இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்க கூட பண்ணிட்ட. இப்ப என்னவோ நிலவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவள கரெக்ட் பண்றா. அப்படியே நம்ம ஹீரோவா அந்த பேக்கரிக்கு வந்துட்டு நீ சொன்னதை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அடுத்ததா நான் என்ன பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு விசிட்டரா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அத போய் பாருங்க. நான் ஒரு விசிட்டரா என்னுடைய வேலைய பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படின்னா நீங்க என் கூட ஸ்டார் சைல்ட பெத்தெடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்களா? ஆனா இந்த பேக்கரி என்ன நம்பி தான் நடந்துகிட்டு இருக்கு. நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். உண்மையிலே ஹெல்ப் பண்றதுக்காகவா வந்திருக்கீங்க? ஆமா. நீ எப்பயும் சிரிச்ச முகத்தோட இருந்தனா தான் உன்னுடைய பிரெட் வாங்கிட்டு போறவங்களும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உன்னால அவங்க சிரிக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு விரும்புறேன். ஆனா நீங்க இப்ப ஸ்டார் சைல்ட என் கூட உருவாக்க வரலையா? அப்படிலாம் எதுவும் இல்ல. ஃபியூச்சர்ல வேணும்னா அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். சரி எனக்கு புரிஞ்சது. நீங்க எல்லாத்தையும் ஓப்பனா சொன்னதுனால எனக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோ பிரெட் ரெடி பண்றதுக்கான வேலைய பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம மானவோ டேய் என்னடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? அவள டக்குன்னு கரெக்ட் பண்றேன்னு சொல்ல நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு அவள தூக்கி அடிச்சிடறான். பிரெட் எல்லாம் தயாராயிடுச்சு. இந்த பிரெட் உண்மையிலே டேஸ்டா இருக்கும் போல. என்ன நீங்க சாப்பிட விரும்புறீங்களா? சீக்கிரம் வாய தரங்க. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த பிரெட்ட சாப்பிட்டு உண்மையிலே இது டேஸ்டா இருக்குன்னு சொல்ல நம்ம மானம் வந்துட்டு இந்த பிரெட்லாம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணாதுடா. எனக்கு நீ தாண்டா வேணும்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு திருப்பி தூக்கி அடிச்சிடறான். கொஞ்ச நேரம் எங்கன்னா நிம்மதியா இருக்க விட்டுறியா? சரி கஸ்டமர் வந்துட போறாங்க. பிரெட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு வைக்கலாம் வா. ஓகேன்னு சொல்ல இந்த பக்கம் பார்த்தா ஃபார்ச்சூன் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவோ பிரெட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து வச்சுட்டு என்ன இன்னைக்கு கஸ்டமர் யாரும் வரல போல. ஒருவேளை வேற எங்கன்னா பிரெட் சேல் நடந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன்னு சொல்ல இல்ல. தாத்தா இருந்ததுல இருந்து கடை இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன தாத்தாவா? ஆமா அவர் இந்த பேக்கரியில பல வித்தியாசமான பிரெட்டுகளை ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா
நான் இந்த கடைய பாத்துக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எதுவும் சரியா போல. நம்ம மானா அந்த இடத்துக்கு வந்துட்டு இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு ஏஞ்சல் மாதிரி இருந்தா. ஆனா இப்ப மழையில நனைஞ்ச நாய்க்குட்டி மாதிரி இருக்காடான்னு சொல்ல நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு திருப்பி தூக்கி அடிச்சிடறான். இட்சுகி நாங்க 2 பேரும் இந்த பக்கமா வந்தோம். மயூரு, ஏரி 2 பேரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எதனா பிரச்சனையா? எதனா பிரச்சனையா இருந்தா தான் இங்க வரணுமா என்ன? அப்புறம் இட்சுகி நீ இந்த பேக்கரியில வேலை செய்றதா கேள்விப்பட்டோம். அதான் உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு வந்தோம். ஓ! அப்படியா? ரொம்ப நன்றின்னு சொல்ல அப்படியே அவங்களும் பிரெட்ட வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இனி நம்ம நெறைய பிரெட்ட சேல் பண்ணிட்டோம். ஆமா. லேட் கஸ்டமர் வராம இருக்கிறதுக்கு எதனா காரணம் இருக்கா? பார்த்தா அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்மளுடைய விசிட்டர் இந்த பேக்கரியில தான் இருக்காரு பார்த்தீங்களா? ஓ! இந்த பிரெட் எல்லாம் பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கும் போல. சரி உங்களுக்கு வேணுன்றத நீங்க சாப்பிடுங்க. இவங்கள எதுக்காக இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்க? நாங்க எப்பயும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதான் விசிட்டர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் காட்டிட்டு போலான்னு வந்தேன். நம்ம ஹீரோவோ காசு பத்தாம பார்த்துக்கிட்டு இருக்க. இந்தாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ காச குடுக்குறா. ஆனா உங்கள எனக்கு பிடிக்காதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அல்ஃபி நீ என்ன காப்பாத்திட்ட. இன்னைக்கு நெறைய கஸ்டமருங்க வந்திருக்காங்க. அதனால நான் இன்னும் நெறைய பிரெட்டுகள ரெடி பண்ணணும். ஆனா கொல்லட் எதுக்காக கஸ்டமருங்க இங்க வராம இருக்கிறாங்கன்னு நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. நீ இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பிசினஸ பண்ணிக்கிட்டு இருக்க போற? இது உன்னுடைய டைம தான் வீணாக்கும். ஒழுங்கா இத எங்ககிட்ட வித்துரு. யாரு இவனுங்க? நாங்க யாருன்னாடா கேட்ட? சரி உனக்கு தெரியாதுன்னா நான் அத பத்தி சொல்றேன். இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய நம்பர் 1 பேக்கரி எங்களுடையது தான். நாங்க லஞ்ச் பேக்ஸ ரெடி பண்ணுவோம். அப்படின்னா நாங்க பாக்குற லஞ்ச் பேக்ஸ் ஆமாடா அது எங்களுடையது தான்டா. எங்களுடைய கம்பெனிக்கு புது பிரான்ச் ஓபன் பண்ண போறோம். அதுக்கு எங்களுக்கு இந்த இடம் வேணும். நாங்க கொடுக்கிற காச வாங்கிட்டு நீ வேற எதனா பிசினஸ் பண்ணு. ஒழுங்கா இத எங்ககிட்ட குடுத்துடுன்னு 2 பேரும் மிரட்டிக்கிட்டு இருக்க. எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க பிரெட் சாப்பிட முடியல. கொஞ்சம் அமைதியா இருங்க. யாரா இந்த குழந்தைங்கலாம்? டேய் நாங்க ஒண்ணும் குழந்தைங்க கிடையாது. சரி சின்ன பசங்களா? நாங்க பெரிய ஆளுங்களா கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. தாத்தா நீ கொஞ்சம் அமைதியா இரு. நாங்க எல்லாரும் விசிட்டர்ஸ் அம்மாவுடைய பசங்க. அப்புறம் எங்கள லேடி ஆலிஃபியா தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வருங்காலத்துல கண்டிப்பா உங்கள மாதிரி நாங்க ஒரு லூசர் ஆக மாட்டோம்னு சொல்ல அவனுங்க 2 பேரும் அழுதுகிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறானுங்க. பாய் பாய் போயிட்டு வாங்க. கலை இவங்களால தான் கஸ்டமர் யாருமே வராம இருக்காங்களா? ஆமா ஆனா என்னுடைய தாத்தா இருந்தப்பெல்லாம் கஸ்டமர் வந்துகிட்டு இருந்தாங்க. டேய் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என்னது அது சொல்லு. லஞ்ச் பேக் பிசினஸ் வந்து ஃபெமிரினாவுடைய ஃபேமிலி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு விசிட்டரா நீ போயிட்டு அவகிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி ஹெல்ப் கேள்றா. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறோம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்னால எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. எதுக்காக அவளும் ஒரு மெய்டு தானே. அவ இப்ப பிரச்சனைல இருக்கா. ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? என்ன மன்னிச்சிருங்க. என்னால இதுல எதுவும் பண்ண முடியாது. பர்சனலா எதனா ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. அத வேணும்னா நான் பண்றேன். ஒரு நிமிஷம் இரு நான் சொல்றத கேளு. என்ன போக விடுங்க. ஒரு நிமிஷம் என்ன போக விடுங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கைய எடுக்க அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து மயக்கமாயிடுறான். ஃபெமிருனா நான் இப்ப எங்க இருக்கேன்? இது என்ன இடம்? இல்ல யாரு நீ என்கிட்ட வராத. ரொம்ப நல்லது நீ எழுந்துட்டியா? நீ என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்தா இந்த பிரெட்ட சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்பால அங்கிருந்து கிளம்பிடுறான். எல்லாம் எப்பரா போயிட்டு இருக்கு. அவ இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் என்ன இந்த கோலத்துல பார்த்ததுல அவ இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்ட மாதிரி இருக்கு. ஆனா மானா நீ கொடுத்திருக்கிற ஐடியா நல்லதா கெட்டதான்னு கூட எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்பால அங்கிருந்து தூக்கிட்டு வந்ததை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் நல்லதாவே நடக்கும்டா. ஆனா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. சரி இதுக்கப்புறம் 2 பேரையும் நல்லா பார்த்துக்கோ. சரி நீ சொல்றதும் சரிதான். நான் இதுக்கப்புறம் 2 பேரையும் நல்லா பார்த்துக்கிட்டு ஸ்டார் சைல்டுங்கள கண்டிப்பா உருவாக்குவேன். ஸ்டார் சைல்டுங்கள உருவாக்க போறியா? இப்பதான்டா நீ கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்க. நான் சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயாகணும். இது என்ன இடம்? நான் ஃபெமிருனாக்கான பிரெட்ட ரெடி பண்ணிட்டேன். நீங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு குடுக்கலாம். அவளுடைய உடம்பும் திருப்பி பயப்படி சரியாயிடும்னு நம்புறேன். உன்னுடைய பிரெட்ட சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவ சரியாயிடுவா. எதுக்காகடா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன இந்த பிரெட் இங்க இருக்கு? என்ன நீ ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லையா? என்ன விட்டு தள்ளியே இருடா. நான் இந்த இங்க வச்சுட்டு போறேன். அப்புறமா சாப்பிடு. ஒருவேளை இதுல எதனா அவன் கலந்திருப்பானோ? என்ன நடந்தாலும் சரி நான் இத சாப்பிடவே மாட்டேன். நீ இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் சாப்பிடாம இருக்கன்னு நானும் பாக்குறேன். அப்படியே சில நாட்கள் ஆகவும் நம்ம ஆளு அத சாப்பிடாமலே உக்காந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா வந்துட்டு கதவை திறக்க அவளுக்கு என்னவாயிட்டு இருக்கு? ஏய் நீ ஒரு வாய் கூட சாப்பிடலையா? அதனாலதான் உன்னுடைய நிலைமை இப்படி இருக்கு. இந்தா சாப்பிடு. என்னால சாப்பிட முடியாதுடா. அது நிறுத்து. நான் தான் என்ன விசிட்டர் நீங்களா? நீ சாப்பிடாம இருந்தனா செத்து போயிடுவா. ஆனா எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உன்னை காயப்படுத்த இருக்கலாம். ஆனா நான் உண்மையிலே உனக்கு உதவி பண்ண விரும்புறேன். அதனால கொஞ்சம் சாப்பிடு. என்ன இவரு உண்மையிலே என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்காரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னுடைய அப்பா ரொம்ப சக்தி வாய்ந்தவருன்றத
அதனால தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவரு உண்மையிலே ரொம்ப நல்லவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி நீங்களே ஊட்டி விடுங்க. சரி வாய திறன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு போதும்ன்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சாராம். ஒரு நிமிஷம் என்னாச்சு? குட் நைட் எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோ அப்படியே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளோ இதுக்கு முன்னாடி யாருமே என்ன தொட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைமா நீங்க தான் என்ன தொட்டிருக்கீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க தான் என்ன பார்த்துக்கணும்னு சொல்ல நம்மளும் சரின்னு சொல்றான். அவளும் அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துக்கிட்டு இருக்க. ஃபெமிரோனா நீ என்னுடைய குழந்தைய பெத்தெடுக்க தயாரான்னு கேட்க, சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார் ஸ்டைல்டா பெத்தெடுத்துறாங்க. என்ன இன்னைக்கு எந்த ஒரு கஸ்டமரும் இல்லையா? தாத்தா எதுக்காக நீங்க தேவையில்லாம இங்க எல்லாம் வரீங்க? இந்த காம்படிஷன பாரு. இதுல நீ போய் கலந்துக்கோ. நம்மளுடைய பேக்கரி பையன் நிலைமைக்கு மாறத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இதுல என்னுடைய ரெசிபியும் இருக்கு. என்ன உங்களுடைய ரெசிபி இருக்கா? சரி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு நான் யாருன்றத மத்தவங்களுக்கு நிரூபிக்கிறேன். மானாவோ இந்த கதையில ஹீரோயினுக்கு பிரெட்ல விஷத்த வச்சு சாவடிச்சுட்டாங்க. இந்த கதை உண்மையிலே பயங்கர ஹாரரா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ ஆமாண்ணா ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட கேட்கலாமா கேட்க கூடாதான்னு தெரியல. இருந்தாலும் கேக்குறேன். நீ இப்ப எதுக்காக இத எழுதிக்கிட்டு இருக்க? என்ன ஹோலி ஃபெஸ்டிவல் நடக்க போதுரா? என்ன ஹோலி ஃபெஸ்டிவலா? இது வந்து உங்களுடைய ஸ்கூல் ஃபெஸ்டிவல் மாதிரி. ஓ ஸ்கூல் ஃபெஸ்டிவலா? இதுக்காகடா நீ அப்படி ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ல தான் மென் அப்புறம் உமனுடைய லவ்வ வெளிப்படுத்துவாங்க. ஓ அப்படியா? அதனால நீ இந்த மாதிரி நல்ல வாய்ப்பை வீண்படுத்தாம ஃபெஸ்டிவல் டைமிங்ல எப்படி என்ஜாய் பண்றதுன்றத பத்தி யோசி. சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அங்கிருந்து போகவும் திடீர்னு என்னவோ அங்க வேகமா வரத பார்த்துட்டு என்னதுடா இதுன்னு சொல்ல டப்புன்னு வந்து இடிச்சிட்டு உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லன்னு கேட்கவும் எனக்கு எதுவும் ஆகலன்னு நம்ம ஹீரோ சொல்ல இந்த லெட்டர் நான் உங்களுக்காக தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றா. அப்படியே சீனை கட் பண்ணா அந்த ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாரும் என்னுடைய கான்செப்ட பாக்குறதுக்காக வாங்க. எல்லாரும் இங்க கொஞ்சம் வந்து பாருங்க. என்ன நீ விளையாடிக்கிட்டு இருக்கியா? வாவ் எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்காங்களா? இட்சுகி மயூரு யூசு நாங்க 2 பேருமா சேர்ந்து ஸ்டால் போடலாம்னு இருக்கோம். அதுக்கு தேவையானத ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நாங்க உங்கள அப்புறமா பாக்குறோம். யூசுவா இந்த மாதிரி நல்ல மூடுல இருக்கிறத பாக்குறப்ப தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உங்களை இந்த இடத்துக்கு வர சொல்லி லெட்டர் அனுப்புனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. உன்னுடைய லெட்டர்ல ஃபெஸ்டிவலுக்கு தேவையான பிரெட்டுங்களை உருவாக்குறதுல பிரச்சனை இருக்குன்னு சொன்னியே. ஆமா ஹோலி ஸ்டார் ஃபெஸ்டிவல் தான் என்னுடைய பிரெட்டுங்களை ப்ரமோட் பண்றதுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதுல என் தாத்தாவுடைய 100 பிரெட் ரெசிபிங்க இருக்கு. என்ன 100ஆ? அது மட்டும் இல்லாம என்னுடைய தாத்தாவுடைய ஹாப்பி பிரெட் சீக்ரெட் ரெசிபி ரொம்ப நல்லாவே இருக்கும். என்ன ஹாப்பி பிரெட்டா? ஆமா அவருக்கு வயசானதுனால அது என்னன்றது சரியா அவருக்கு ஞாபகம் இல்ல. அதனால நான் அந்த ஹாப்பி பிரெட்டை உருவாக்கி இந்த ஹோலி ஃபெஸ்டிவல்ல விற்க விரும்புறேன். அதனால நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரி இட்சுகி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரெட் பிடிக்கும்? அது வந்து நான் இப்ப என்ன சொல்றது? ஒருவேளை நான் பிரெட்டா இருந்தேன்னா என்னுடைய உடம்புல நீங்க என்ன பாட்ட சாப்பிட விரும்புவீங்க? என்ன? அது வந்துன்னு நம்ம ஆளு பலவிதமா யோசிச்சு பார்த்துட்டு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இட்ஸ் ஓகே ப்ளீஸ் அது என்னன்றத சொல்லுங்க. அது வந்து உன்னுடைய காதுன்னு நினைக்கிறேன். அப்ப சரி இப்ப நம்ம முதல்ல நீங்க சொன்னதை ரெடி பண்ணுவோம். இதுக்கு நான் ஹாப்பி இயர் பிரெட்ன்னு பேர் வைக்கிறேன். இத வச்சுக்கிட்டு நீங்க இப்படியும் பண்ணலாம். சரி சர்ப்ரைஸ் ஆனதெல்லாம் போதும். என்னுடைய காதை சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். என்னுடைய காது எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆனா இது எக்ஸாக்டானது கிடையாது. ஆமா இது ஒண்ணும் உண்மையான காது இல்ல. என்ன நீங்க இத டேஸ்ட் பண்ண விரும்புறீங்களா? என்ன நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா இது என்னுடைய கிராண்ட் ஃபாதரோடைய பிரெட் மாதிரி இல்ல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. எங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? இவ என்னவோ நினைச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்பா என்னுடைய வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். ஏய் அங்கே நில்லு. என்னால நிறுத்த முடியல. என்னுடைய ஆரமான மேன்ஷனை இவ உடைச்சு தள்ளிட்டா. அதனால ஃபார்ச்சூனை சொல்லக்கூடிய சின்னமான மேன்ஷனை ஓபன் பண்ணியிருக்கேன். சரி எதுக்காக நீ இங்க வந்திருக்கன்னு சொல்றியா? அது வந்து என்னுடைய டெலிவரி எல்லாம் இப்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏன்னா நீ ரொம்ப நிறைய மிஸ்டேக் பண்ற. என்ன நான் மிஸ்டேக் பண்றேனா? நான் மிஸ்டேக் எல்லாம் பண்றது இல்ல. அப்புறம் எதனால? ஏன்னா நான் ரொம்ப வேகமா இருக்கேன். என்ன இவ வேகமா போறதுனால இவ ஸ்லோவா இருக்காளா? ஆமா நான் ரொம்ப வேகமா ஓடுறதுனால என்னால சரியான நேரத்துக்கு டெலிவரி பண்ண முடியல. அப்படின்னா நீ டெலிவரி பண்றத குறைச்சுக்கோ. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் ரொம்ப வேகமானவ. என்னால இதை செய்ய முடியும். என்னுடைய மாஸ்டர் என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. அப்படின்னா நீ பொறுமையா ஓடு. இல்ல அந்த
லெட்டருங்கள அனுப்புறவங்களுடைய ஃபீலிங்ஸ் இருக்கும். அத முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எடுத்துக்கிட்டு போய் குடுத்தா தான், அந்த ஃபீலிங்ஸ் அவங்கள போய் சேரும். உன்னுடைய ஒர்க் மேல நீ இவ்ளோ பேஷனா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, என்னுடைய மாஸ்டர் இத எல்லாத்தையும் எனக்கு சொல்லிக் குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, என்னால இத செய்ய முடியலன்னா, என்னால மெய்டனா இருக்க முடியாது. நான் அதுக்கு விடமாட்டேன். அப்படியே அந்த பொண்ணு அவ ரெடி பண்ண பிரெட்டுங்கள பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ எதுக்காக நீ வெறும் சீ ஃபுட் அப்புறம் ஃப்ரூட் மாதிரி பிரெட்ட உருவாக்கியிருக்க அப்படின்னா இது நல்லா இல்லையா? ஐயோ! நான் சும்மா தாம்மா சொன்னேன். அது வந்து நீ இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா மத்த பிரெட்டுங்கள ரெடி பண்ணலாம்ல. நான் சும்மா தான் விளையாடினேன். இது உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவால்ல. எனக்கு நீங்க ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திட்டீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நான் சின்ன பொண்ணா இருந்தப்ப என்னுடைய தாத்தா ஹாப்பி பிரெட்ட உருவாக்கிக்கிட்டு இருந்தாரு. அத எப்படி உருவாக்கணும்னு கேட்டப்ப, நம்மளுடைய லவ்வ குடுத்து ஒரு குழந்தைய உருவாக்குற மாதிரி உருவாக்கணும்னு சொன்னாரு. அந்த 2 கப்பலும் ஒண்ணு சேரப்ப லெஜெண்டரி பிரெட் பொறக்கும். என்ன கப்புல அப்படின்னா 2 ஒண்ணா சேரணுமா? இட்சுகி ப்ளீஸ் எனக்கு அந்த கப்பல் 2த்தையும் ஒண்ணு சேர்க்க உதவி பண்ணுங்க. சரி நான் செய்யறேன். எங்களால முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய கப்பல் இமேஜினேஷனை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பார்த்தோம். ஃபைனலா அத நாங்க செஞ்சு முடிச்சுட்டோம். இதுதான் அந்த ஹாப்பி கப்புல் பிரெட். ஃபைனலா நம்மளுடைய ஹாப்பி பிரெட் ஸ்டால போட்டுட்டோம். இப்ப இந்த பிரெட் எல்லாத்தையும் வித்து நம்மளுடைய பேக்கரிய ஃபேமஸ் ஆக்கணும். இட்ஸ் ஓகே நாங்களும் வந்துட்டோம். என்ன எதுக்காக நீங்க இப்ப எங்க பக்கத்திலேயே ஸ்டால போட்டிருக்கீங்க? எங்கள மன்னிச்சிடு. எங்களுடைய இடத்துல யாரோ ஃபார்ச்சூன சொல்றேன்னு சொல்லிட்டு எங்களுடைய இடத்த புடிச்சுக்கிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு இடம் மட்டும் தான். அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல. அது மட்டும் இல்லாம ஃபெமிரோனாவுடைய டாடி எங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு மிஷின குடுத்திருக்காரு. அவளுக்கு இப்ப என்னவோ உடம்பு சரியில்லன்னு சொன்னாரு. அதனால அவளுக்கு பதிலா எங்கள இந்த வேலைய செய்ய சொல்லியிருக்காரு. என்ன இந்த பொருளுங்கள விக்கிறதுக்காக மிஸ் லஞ்ச் பேக்குன்னு பட்டம்லாம் குடுத்திருக்காங்க. இது நல்லா இருக்கா? இது உனக்கு நல்லா இருக்கு. சரி நம்ம 2 பேர்ல யாரு நெறைய விக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நானும் இந்த ஹோலி ஃபெஸ்டிவலுக்காக கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த லெட்டர எடுத்துக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் குடுத்துரு. ஓகே நம்மளுடைய இது எல்லாமே வித்துடுச்சு. என்ன அதுக்குள்ளார எல்லாத்தையுமே வித்துட்டீங்களா? ஆனா ஃபேக்டரியில இருந்து ஸ்டாக் நெறைய வந்திருக்கு. என்ன இவ்ளோ இருக்கு? ஆனா என்னுடையது அவங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அது உண்மை கிடையாது. நீ உன்னுடைய அன்ப குடுத்து, உன்னுடைய கைய பயன்படுத்தி, நீ ரொம்ப அற்புதமான வேலையெல்லாம் செஞ்சிருக்க. என்ன? ஆமா நீங்க சொல்றதும் சரிதான். சரி உங்களுக்கு நன்றி சொல்ற விதமா நான் உங்களுக்கு ஒண்ணு குடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க கொஞ்சம் என் கூட வர முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ வேற ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறா. என்ன விஷயம்? இட்ஸ் ஓகே. நம்மளும் அந்த ஹாப்பி பிரெட் மாதிரி கப்புலா ஒண்ணா ஆகணும்னு நான் விரும்புறேன். அப்படின்னா நீ என்னுடைய குழந்தைய பெத்தெடுக்க தயாராயிட்டியா? இல்ல என்னுடைய பிரெட்டாக ரெடி ஆயிட்டியா? ஆமா இப்ப நம்மளுடைய 2ம் ஒண்ணாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லவ் ரிச்சுவல் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அவங்களும் எல்லா பொருளையும் வித்துட்டு இருக்காங்க. என்ன பிரெட் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சா? அப்படின்னா பேண்டீஸ சேல் பண்ணுங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. என்னதுடா இது? இட்சுகி உங்களுக்காக லெட்டர் வந்திருக்கு. நில்லு. உனக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு எதுவும் ஆகல. என்ன லெட்டர் இது? இதுல என்ன ஃபார்ச்சூன் டெல்லிங் மேன்ஷன்னு மேப்லாம் போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது இங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே உங்கள இந்த இடத்துக்கு வரவேற்கிறோம். லெட்டரை எப்படி போஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு இப்ப சொல்லிக் குடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ வச்சு பயங்கரமா ட்ரைனிங் குடுத்துக்கிட்டு இருந்து அந்த இடத்துல இருந்து அனுப்பிட்டு இட்சுகி அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு போயிட்டு டாரு கிட்ட கொடுத்துட்டு என்ன டாருவா ஏன் மானா இது எல்லாம் உன்னுடைய வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ காட்டுக்குள்ளார வந்துட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்னுடைய ஒரு லெட்டர் தொலைஞ்சு போயிடுச்சு. அது இங்கதான் விழுந்திருக்குமோன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கேன். சரி நான் ரெடி ஆயிட்டேன் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனோ பொறுக்கி போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். என்ன அதுவே உங்களுக்கு போதுமானு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ அது வெறும் குப்பை லெட்டர் தானே. அதுக்காக எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்க அதுக்கு அவ்வளோ அதுல ஃபீலிங் இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. அத நான் தொலைச்சிட்டேன். நீ அத நினைச்சு ஃபீல் பண்ணாத. முதல்ல வெளியில வா. நீ அத வாங்கிக்கிட்டு வந்தவங்கிட்டே போயிட்டு அத தொலைச்சிட்டேன்னு சொல்லு. கண்டிப்பா அவங்க உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்க. ஒரு நிமிஷம் இரு. அந்த மரக்கிளையில என்னவோ இருக்கே அதுதான் அந்த லெட்டரா? நல்ல வேளை இந்த லெட்டர் கிடைச்சிருச்சு. இட்சுகி உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த லெட்டர்
லெட்டர்ல என்னுடைய மாஸ்டருடைய சீல் இருக்கு. சரி அவரு என்ன எழுதியிருக்காரு, இது உங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா நான் இப்ப போயிட்டு இந்த லெட்டர் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணி ஆகணும். ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூட போயிட்டு அவளுக்கு எல்லா லெட்டரையும் டெலிவரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. அதோடைய அட்ரஸ் என்ன? இந்த இடம் தான். என்ன எனக்காகவா? என்ன நான் இப்பவே அத படிக்கலாமா? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆனா நீ இத எனக்காக எழுதியிருக்க. உன்னுடைய ஃபீலிங்ஸ நான் தெரிஞ்சுக்கணும் இல்ல? சரி நான் திரும்பிக்கிறேன். அதுக்குள்ளார நீங்க படிச்சு முடிச்சிருங்க. நம்ம ஹீரோவோ அத படிச்சு முடிச்சுட்டு அதுல எழுதி குடுக்கவும், என்ன எனக்காக எழுதியிருக்கீங்களா? என்னுடைய குழந்தைய நீங்க பெத்தெடுக்க தயாரா? என்ன? என்ன உனக்கு ஓகேவா? நான் வேகமா உங்களுடைய கன்னத்துல முத்தம் குடுத்திருந்தாலும் உங்களுக்கு முத்தம் குடுக்குறது பிடிக்கும்ல? அதுவும் இல்லாம மாஸ்டர் லெட்டர்ல இட்சுகிய வருத்தப்பட வைக்காத. மெய்டனா உன்னுடைய வேலைய நீ செய்யின்னு சொல்லியிருந்தாரு. அதனால உங்களுடைய குழந்தைய பெத்தெடுக்க நான் தயார். என்ன உனக்கு நர்வஸா இருக்கா? இல்ல நான் இப்ப ரெடியா இருக்கேன் இட்சுகி. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லவ் ரிச்சுவல் பண்ண ஆரம்பிச்சாராங்க. நம்ம மானாவோ நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா 98, 99, 100 எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். அதனால இதுக்கப்புறம் நான் பேண்டீஸ் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க எல்லாருக்கும் பாப்புலரான டேட்டிங் ரியாலிட்டி ஷோவுக்கு வரவேற்கிறேன். நம்மளுடைய ரான்வியானியாக்கு ஃபைனலா ஒரு பேச்சுலர் வந்துட்டாரு. அவரு வேற யாரும் இல்ல நம்மளுடைய இட்சுகி தான். இவரை தான் நம்மளுடைய சோசன் விசிட்டரா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய 12 ஃபீமேல் பார்ட்டிசிபென்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளுங்க. இவங்க எல்லாரையும் இந்த உலகத்திலிருந்து வேற இடத்துல இருந்து வேற பேக்ரவுண்ட சேர்ந்தவங்கள நாங்க இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம். இந்த அழகான 12 பியூட்டிஸும் அவங்களுடைய அழகு, சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி பேச்சுலர் இட்சுகிய ஜெயிக்கணும். அது மூலியமா அவங்களால அல்டிமேட் லவ் ரிச்சுவல பண்ண முடியும். அவரு கூட ரொமான்டிக் பேட்டில் பண்ண முடியும். இதுல மெய்டனுங்களுக்கு நடுவுல பொறாமை, வெறுப்புத்தன்மை, கோவம்னு எல்லாமே வரும். ஆனா இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களால தான் இட்சுகி கூட லவ் ரிச்சுவல் பண்ண முடியும். அப்புறம் உங்க எல்லாரையும் நான் இதுக்கு வரவேற்கிறேன். நான் தான் விசிட்டரோடைய சர்வன்ட் மானம். மெய்டனா உங்களுடைய வேலை என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லிடுறேன். நீங்க விசிட்டரோடைய குழந்தைய பெத்தெடுக்கணும். ஆனா இங்க இருக்கிறதுல சில பேரு உங்களுடைய வேலைய இன்னும் சரியா செய்யாம இருக்கீங்க. அதுக்காக தான் நான் இப்ப இந்த அல்டிமேட் லவ் ரிச்சுவல ரெடி பண்ணியிருக்கேன். என்ன அல்டிமேட் லவ் ரிச்சுவலா? அப்படின்னா என்ன? அத பத்தி என்னால இப்ப உங்ககிட்ட சொல்ல முடியாது. அது என்னன்றது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ உங்களுக்கே தெரிய வரும். ஆனா இப்போதைக்கு இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் இட்சுகி கூட என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் இந்த லெட்டர் வந்து இட்சுகி கிட்ட இருந்து வந்திருக்கு. இத கொஞ்சம் நீங்க சவுண்டா படிக்க முடியுமா? இது நம்மளுடைய பெஸ்ட் டேட்டா இருந்து நம்ம 2 பேருடைய பாண்டும் ஸ்ட்ராங் ஆக விரும்புறேன். இன்னைக்கு நான் சூயி கூட டேட் போக விரும்புறேன். என்ன? அவ எங்க ஆளையே காணோம். அமைதியா இரு. இல்லன்னா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. சூயி நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லி இருக்கிறேன்ல. இந்த இடத்துக்கு விலங்குகளை நீ கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ இது என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ரெட் கலர்னா கொஞ்சம் பிடிக்காது. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. சரி சீக்கிரம் என் கூட வா. இட்சுகி உன் கூட டேட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே ஹலோ இட்சுகி. சூயி இன்னைக்கு உன் கூட டேட் போயிட்டு நான் உன்னை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்புறம் நம்ம கூடவே உனக்கு பிடிச்ச இந்த விலங்குகளும் இருக்கட்டும். உண்மையிலேயே இதுங்க எல்லாத்தையும் நீயேவா பாத்துக்கிற? ஆமா ஆமா இவங்க எல்லாரும் என்னுடைய பிரீஷியஸான ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே அதுங்க எல்லாம் கியூட்டா இருக்கு. ஆமா அதுங்க எல்லாம் கியூட்டா தான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி என்கிட்ட சொன்னது கிடையாது. நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த அனிமல்ஸ்க்காக ஒரு ஃபெஸ்டிவலை ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம அப்படிக்கா போயிட்டு பேசலாம். என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் அனிமலை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு மான்ஸ்டர் வந்து எங்களுடைய இடத்த தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுகிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக என்னுடைய அப்பா அம்மா உயிரையே விட்டுட்டாங்க. இன்னும் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறமா நான் இந்த விலங்குங்க கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்காக நான் இருக்கேன். நாங்க இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளாரையும் இருந்த பாண்டிங் முன்னாடி இருந்ததை விட ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்படியே அந்த பொண்ணுங்க எல்லாம் எதை பத்தியோ பேசிக்கிட்டு இருக்க. அவ என்னடானா மயூரு உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் ரிச்சுவல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்க. அது வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவோம். அவளோ எங்களுடைய லவ் ரிச்சுவல் ஒரு கேக்கு மாதிரி இருந்துச்சு. சரி இப்பயாச்சும் உன்னுடைய லவ் ரிச்சுவலை பத்தி சொல்லு மயூரு. அதை கேட்கறத கொஞ்சம் நிறுத்து. இன்னைக்கு என் கூட இப்படி ஃபன்னான ஒரு டேட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்ல நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். சரி உங்களை சந்தோஷம் படுத்துற விதமா நான் உங்களை
உங்களுக்காக என்னுடைய லவ்வ குடுத்து, உங்களுக்கு இந்த ஷைனி ஃபிஷ் டாப்பிங் இருக்கக்கூடிய ஃபுட்ட உருவாக்கியிருக்கேன். வாவ்! இது ரொம்ப அற்புதமா இருக்குன்னு அவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா அந்த ஷோவ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, "மானா உங்களுடைய ஷோ உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுலயும் அந்த ஐடியா ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்ல, அடேய்! உட்காந்துக்கிட்டு சைலன்ட்டா ஷோவ மட்டும் பாருங்கடா. அத விட்டுட்டு ஃபோன் பண்ணி என்னடா கடுப்பேத்துறீங்கன்னு" சொல்லிட்டு, மானாவோ விசிட்டர் கிட்ட இருந்து புதுசா ஒரு லெட்டர் வந்திருக்கு. இந்த தடவ குரூப் டேட் நீங்க போறீங்க. அதுல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா, லில்லி, ஏரி, ஃபாலூன், ரியோன் அப்புறம் மைரி. இந்த விசிட்டர பத்தின விஷயம் ரொம்ப மிஸ்டீரியஸாவே இருக்கு. இவரு ஆல்டர்னேட் வேர்ல்டான சோலார்ல இருந்து வந்ததா சொல்றாரு. நான் இந்த வாய்ப்ப பயன்படுத்தி கண்டிப்பா இட்சுகிய பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன். நம்ம மாணவோ உங்க எல்லாரையும் இந்த போட்டிக்கு வரவேற்கிறேன். இட்சுகியோடைய ரூம் அதுவும் மேல இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட் இந்த டாப்ப ரீச் பண்றீங்களோ அவங்களால தான் பிரைவேட்டா அவரு கூட டேட் பண்ண முடியும். அப்புறம் நீங்க 2 பேருமா சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் ஸ்கின் லோஷன். இது உங்களுடைய ஸ்கின்ன சாஃப்ட்டா, ஸ்மூத்தா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். சரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது போதும். சீக்கிரம் மேல போங்க. என்ன ஆச்சு? எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. என்னால இதுக்கு மேல போக முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. டைட்டா புடிச்சுக்கிட்டு அங்கே நில்லுன்னு சொல்றப்பவே வலிக்கிக்கிட்டு கூடவே அவங்களையும் இழுத்துக்கிட்டு போயிடுறா. கடவுளே மேல ஏறத்துக்கு எனக்கு சக்திய குடுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவளும் வைக்கிக்கிட்டு கீழே போயிடுறா. யாரோ மேல போயிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல. நம்மளுடைய மயிரி தான். அவங்க தான் இப்ப இந்த போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. மயிரி நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுல குளிச்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்கின்ன கிளீன் பண்ணிக்கோங்க. அது என்னுடைய கிளாஸஸ் இல்லாம என்னால சரியா பார்க்க முடியாது. அப்படின்னா உங்களுடைய கைய குடுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க எனக்கு ரொம்ப உதவி பண்றதுனால உங்க மேல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. சரி மயூரி நம்ம 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? ஆனா என்னுடைய கிளாஸ் இல்லாம எனக்கு கண்ணு சரியா தெரியாது. அதனால உங்கள தொடுற சென்சிட்டிவ் ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களுடைய பாடி டெம்பரேச்சர், ஸ்ட்ரக்சர் இதை எல்லாத்தையும் பார்க்கறப்ப உங்கள அங்கங்க தொட்டு உங்களுடைய டேட்டாவ நான் கலெக்ட் பண்ண விரும்புறேன். ஆனா நீங்க இந்த சிச்சுவேஷன பயன்படுத்தி கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே. எடுத்துக்கிட்டா என்ன தப்பு? உண்மைய சொல்லணும்னா இந்த ஃபீலிங் ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் அவங்களுடைய காமான சைட மட்டும் தான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே மயூரி கொஞ்சம் இத நீங்க சாப்பிட்டு பார்க்குறீங்களா? இன்னும் என் கூட நீ இருக்கன்னா உனக்கு தைரியம் அதிகம் தான். வாவ்! இது ரொம்ப அற்புதமா இருக்கே! ப்ளீஸ் இதுக்கப்புறம் நீ ரிசர்ச் முடியிற வரைக்கும் என் கூடவே இரு. உன்ன பயமுறுத்துற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன். அப்படியே பேக்ரவுண்ட்ல நம்ம மானாவோ இட்சுகி மத்த மெய்டனு கூட ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர்ன்னு சொல்லிட்டு அவனுடைய டேட்டா கன்டினியூ பண்ணிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் கடைசியா மயூரி அப்புறம் சூயி இவங்க 2 பேருல அவன் யார சூஸ் பண்ண போறான்னு பார்க்கலாம். மியாவ் மியாவ் என்ன நீயா? உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த பத்தி சொல்லியாகணும். என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன விட்டுட்டு போன மாதிரி நீங்களும் என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும். நீங்க எந்த ஒரு ஆபத்துலயும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் எந்த ஒரு ஆபத்துலயும் மாட்டிக்க மாட்டேன். உனக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசுறது எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சூரியோடைய ஃபிளாஷ்பேக்கும் எனக்கு இப்பதான் தெரியும். அத நினைச்சா எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் நானும் இந்த அல்டிமேட் லவ் ரிச்சுவல்ல கலந்துக்க விரும்புறேன். ஆனா 2 பேரும் ஒரே நேரத்துல எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நினைச்சேன் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஆல்ரெடி நான் என்னுடைய ரிசர்ச் மூலியமா இந்த கேஸ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். சூயி நீ இந்த கேஸ மட்டும் மோந்து பாரு. அதுக்கப்புறம் எல்லாம் தானாவே நடக்கும். மியாவ் மியாவ் என்னடா நடக்குது இங்க? இதுக்கப்புறமும் என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. டேய் இட்சுகி என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? மெய்டனுங்களே தயாரா இருக்காங்க. நீ என்னடா அப்படியே நின்னுட்டு இருக்க? நீங்க 2 பேரும் என்னுடைய குழந்தைய பெத்தெடுக்க தயாரா? நாங்க தயார் அப்படின்னு சொல்ல நம்பால அப்படியே லவ் ரிச்சுவல பண்ண ஆரம்பிச்சாராம். பார்த்தா அவளுடைய அனிமலுங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆயிருக்கு. என்ன விடுங்க விடுங்கன்னு நம்ம மானாவோ கதறிக்கிட்டு இருக்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல அழகான 2 ஸ்டார் சில்ட்ரன்ஸ் பிறந்திருக்காங்கன்னு சொல்ல அப்படியே சீனா கட் பண்ணா. இட்சுகி நானும் உங்களுடைய பேச்சுலர் ஷோவை பார்த்தேன். அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. கடைசியில உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டார் சில்ட்ரன்ஸ்களும் பிறந்துட்டாங்க. ஆமா 12 மெய்டனு கூட 12 சில்ட்ரன்ஸ் பிறந்து
வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வேலைய முடிச்சுட்டேன்னா போதும். இட்ஸ் ஓகே. அது விசிட்டரா உங்களுடைய வேலைய நீங்க முடிச்சதுக்கப்புறம் திரும்பி நீங்க சோலாக்கே போயிடுவீங்க தானே! அதுக்கப்புறம் என்னால உங்கள திரும்ப பார்க்கவே முடியாது. அது அது நான் இப்ப எதுவும் சொல்ல வரல. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சுடுது. என்ன சத்தம் அது? இட்ஸ் ஓகே. சீக்கிரமா உன்ன கேஸ்டலுக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. எல்லாரும் இங்க சேர்ந்துட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லி ஆகணும். ஏன்ஷியன்ட் டாக்குமெண்ட்ல நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப, அதுல 12 மெய்டன் கிடையாது. மொத்தமா 13 மெய்டன் இருக்கு. இப்ப நம்பளுக்கு 12 மெய்டன் தான் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர இட்சுகி கண்டுபிடிச்சு அவங்க கூட லவ் ரிச்சுவல் பண்ணி ஆகணும். அப்பதான் இந்த உலகத்த நம்மளால காப்பாத்த முடியும். அதுக்கு நம்ம மானாவோ இட்சுகி நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. இதுக்கு முன்னாடி 12 பேரு கூட இப்ப ஒருத்தர் மொத்தமா 13 பேரு. வேணும்னா நீ என் கூட பண்ணுடா. உனக்கு அதுல விருப்பம் இல்லன்னா நீயா இவங்க கூட ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போட்டோவ காட்டிக்கிட்டு இருக்க. நம்பால அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். அவளும் இட்சுகி என்னால உங்களுக்கு குட் பை சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன புது மேடன். ஆனா புது மேடனை நான் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? மானா சொன்ன மாதிரி அது ஒரு பொண்ணா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டே மானா பீஸா கடைக்கு கூட்டிக்கிட்டு வரேன். அந்த இடத்துல இருக்கிறவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுமோ. காம் டவுன் ராடி. என்னடா இட்சுகி உன்னுடைய மைண்ட் காம் டவுனா இருக்க சொன்னாலும் உன்னுடைய உடம்பு காம் டவுனா இருக்க மாட்டேங்குதா? நீ உன்னுடைய மைண்ட கூலாக்க கூலாக்க உன்னுடைய உடம்பு ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த இடம் எல்லாம் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஹீட்டா இருக்கு. இத பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அப்படியே எங்கன்னா எரிஞ்சு போ. ஏய் இட்சுகி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியே நம்ம ஹீரோவா வேற ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வர நம்ம ஆளு கண்ணுக்கு பாக்குறவங்க எல்லாம் வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சாங்க. என்ன இவங்க எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்காங்க இல்ல? பார்த்தா அவன் ஜாகிங் வந்துகிட்டு இருக்கான். ஏய் இட்சுகி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு. என்னுடைய ஸ்வெட்டிங் நிக்கவே மாட்டேங்குது. சரி நான் உன்னை அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வர. அந்த இடத்துக்கும் அவன் வந்துறான். இது என்ன கோ இன்சிடென்ட்ஸா இருக்கு. நம்ம 2 பேரும் இன்னைக்கு நிறைய முறை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஓ என்னுடைய சட்டை வெட்டாயிடுச்சு. உன்னுடைய உடம்பு மட்டும் வெட்டாவல. இட்சுகியோடைய உடம்பு இப்ப வெட்டாதான் இருக்கு. இப்ப இட்சுகியோடைய மனசு ஒரு லவ் ரிச்சுவல யாரு கூட பண்றதுன்ற கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஏமானா இப்ப எங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்க? இது ஒரு பப்ளிக் பாத்தா? இந்த இடத்துல ஃபுல்லா வெறும் ஆண்களாவே இருக்காங்களே. இட்சுகி இந்த இடத்துல இருக்கிற ஆண்களுடைய ஸ்மெல் எல்லாம் ரொம்ப அற்புதமா ரொம்ப கார்ஜியஸா இருக்கும்டா. உனக்காக நான் இப்போ ஒரு ஃபார்பிடியன் டோரை ஓபன் பண்றேன். அதுல உனக்கு எந்த மென்ன சூஸ் பண்ணணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ. இல்லனா நானும் 13வது மெய்டன் ஆகுறதுக்கு தயாரா தான்டா இருக்கேன். ஐயோ இது ரொம்ப வேகமா இருக்கே. கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. எனக்கு பயங்கரமா வலிக்குதே. ஏய் இட்சுகி நான் திருப்பி உன்னை பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒருவேளை இதுவும் கோ இன்சிடென்ட்ஸா இருக்கலாம். என்ன வச்சு இப்படியே தீத்திக்கிட்டு இருக்காத. என்னால இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுடான்னு மானா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் என்னடானா நான் வேணும்னா உன்னுடைய முதுக தேய்ச்சி விட்டுறத்தானே கேட்க அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். ஏய் இட்சுகி நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ 13வது மேடனை கண்டுபிடிச்சு அவங்க கூட லவ் ரிச்சுவல் பண்ணி ஆகணும். ஆனா அது யாரா இருக்க முடியும்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீ எதுக்காக கவலைப்படுற? அவங்க உனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளா இருக்கலாம். கண்டிப்பா அவன் உனக்கு ரொம்ப பிடிச்சவனா கூட இருக்கலாம். நீ முதல்ல அவன் இவன்னு சொல்றத கொஞ்சம் நிறுத்துறியா? அந்த 13வது மெய்டன் ஒரு பையனா தான் இருக்கணும்ன்றதுக்கு என்ன அவசியம்? என்னடா நீ இன்னும் அத நினைச்சுதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? லவ் ரிச்சுவல்னு வந்துட்டா பையன் பொண்ணுன்னு எதுவுமே நீ பார்க்க கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நீ மறந்து போயிட்டியா? இதுக்கு முன்னாடி 12 மெய்டனுங்க கூட நீ லவ் ரிச்சுவல் பண்ணி இருக்க. அவங்க எல்லாமே பொண்ணுங்க தான். இப்ப 13வது மெய்டனா நீ ஒரு பையன் கூட லவ் ரிச்சுவல் பண்ணாதான் பாக்குற வியூவருங்களுக்கு ஷாக்கா இருக்கும். அப்பதான் நம்மளுடைய பிளாட்லயும் கொஞ்சம் ட்விஸ்ட் வரும். என்ன பிளாட்? ஆமாண்டா இந்த இடத்துல பொண்ணுங்க பையன்லாம் நீ பார்க்க கூடாது. நீ நினைக்கிற ஆளு கூட 13வது மெய்டனா செலக்ட் பண்ணி அவங்க கூட லவ் ரிச்சுவல் பண்ணுடா. நான் வேணும்னா உனக்காக ஒரு ஃபார்பிடியன் டோரை ஓபன் பண்றேன். அந்த இடத்துல பாய்ஸ் லவ் ரிச்சுவல் மட்டும் தான் இருக்கும். என்ன சொல்ற? அதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி அப்படின்னா உனக்கு இந்த டோர்ல எது செட் ஆகும்னு பாரு. இதுக்கும் வாய்ப்பு இல்ல. சரி சிப்லிங்ஸ் லவ் உனக்கு பிடிக்குமா? அதுவும் வாய்ப்பே இல்ல. ஸ்டெப் மதர் அதுக்கும் வாய்ப்பு இல்ல. சரி ஃபைனலா நீ எந்த விலங்கு கூட பண்ண விரும்புற? சூயோடைய ஃபார்ம்ல இருந்து உனக்காக நான் அதை கொட்டிக்கிட்டு வரேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீ தப்பா புரிஞ்சுக்காத. ஐயோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. நான் வேணும்னா திருப்பி மயூரு கூடவே பண்றதா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. 2வது ரவுண்டு நீ பண்ண போறியா? நீ வேணும்னா ஏன் கூட பண்ணு. ஆனா மயூரும் மத்தவங்க மேடனும் கூட பண்ண
பரவால்ல. இல்லன்னா ஒரு பொண்ணு கூட பண்ணாவாச்சும் பரவாயில்லையே. ஆனா ஒரு பையன் கூட போயிட்டு எப்படி நான் பண்றது? அது மத்த மெய்டனுங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? அத நினைச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவங்க கிட்ட சொன்னதே மத்தவங்க கிட்டயும் சொல்லுடா. சரி அழுவாத. நீ கர்வானியாவ காப்பாத்தணும்னு தானே விரும்புற. அப்ப நான் சொல்றத கேட்டுக்கிட்டு குதிரையே நீ செலக்ட் பண்ணிக்கோ. என்னால முடியாது. இட்ஸ் ஓகே. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. உனக்குன்னு இருக்கிறது இந்த 3 ஆப்ஷன் மட்டும் தான். என்ன கேட்டனா நீ இவன சூஸ் பண்றது தான் நல்லது. ஆனா நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. இவங்க எல்லாம் வெஜ்ஜுன்னான் தானே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இவரு எப்பயும் லைப்ரரியில ரிசர்ச் பண்றன்ற பேர்ல புக்குங்கள வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவனும் பொண்ணுங்கள பாக்குறப்ப சீனை மட்டும் தான் போடுவானே தவிர வேற ஒண்ணும் பண்ண மாட்டான். ஆனா ராஜா கூட எப்படி? நீ ஒண்ணும் கவலைப்படாத. ராஜா நம்மளுடைய கார்வானியாவோடைய நல்லதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வாரு. ஆனா என்னால அது பண்ண முடியாது. சரி அப்படின்னா மத்த 2 பேரு கூட நீ பண்ணலாம்ல. அது வந்து ஏய் இட்சுகி நீ இங்க தான் இருக்கியா? என்னுடைய காஸ்டியூம் எப்படி இருக்கு? நான் ஒரு வேம்பயர் காஸ்டியூம் போட்டேன். அப்படியே போட்டோ ஷூட்டும் நடத்தலாம்னு இருந்தேன். கோஇன்சிடென்ஸா நான் உங்களை இங்க சந்திச்சேன். என்ன இட்சுகி உன்னுடைய பாடி ஹாட் ஆவற மாதிரி தெரியுதே. சரி இட்சுகி என்னுடைய காஸ்டியூம் எப்படி இருக்கு? நான் எப்படி இவங்கிட்ட அந்த மேட்டர பத்தி பேசுறது? என்ன உனக்கு இது பிடிக்கலையா? சரி விடு. உனக்கு விருப்பம் இல்லன்னா நீ சொல்ல வேணாம். ஒரு விசிட்டரா நீ தனியா எவ்ளோ கஷ்டப்பட்டு இருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏன்னா மயூரு என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. சரி 13வது மெய்டனா நீ யாரையோ தேடிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இருந்தாலும் என்ன மாதிரி நீயும் தனியா தானே இருக்க. அது வந்து நானும் தனியா இருக்கிறதுனால தான் எப்பயும் போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு தனியாவே சுத்திக்கிட்டு ரொம்ப லோன்லியா இருக்கேன். இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மத்தவங்கள யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் என்னடான்னா டக்குன்னு கைய வச்சுட்டு இட்சுகி நீ தப்பா எடுத்துக்கலன்னா நம்ம 2 பேரும்னு சொல்லிட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்துட்டு அப்படியே இட்சுகின்னு சொல்லிட்டு கிட்ட போக நம்ம ஹீரோவோ அவனுடைய கண்ட்ரோலை இழந்துட்டு இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். டேய் இட்சுகி எதுக்காகடா நீ இப்ப வெளியில ஓடி வந்த? நீ எவ்வளவு கிட்ட போன தெரியுமா? எனக்கும் தெரியும். அதனால தான் நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். அடே எதுக்காகடா நீ நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ண? என்னால அத பண்ண முடியாது. சரி வா நான் அவர்கிட்ட உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். என்ன இட்சுகி என்ன விஷயம்? 13வது மெய்டன பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள விசாரிக்கலான்னு வந்தா பரவாயில்லையே. நானும் உன்கிட்ட அத பத்தி பேசணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே அத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்தது நல்லதா போச்சு. ஆனா நீ கார்வானியாக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன கேட்டனா நீ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறது தான் உனக்கு நல்லது. ஆனா என்னுடைய கடமையை நான் செஞ்சாகணும் இல்ல. சரி நான் அப்போ உனக்கு இந்த லவ் ரிச்சுவல்ல இருக்கிற சில விஷயங்கள பத்தி சொல்றேன். என்ன என்னால இத முடியாதுன்னு சொல்லிட்டு நம்பால அங்கிருந்து ஓடி போக நம்ம மானாவோ பின்னாடியே போயிட்டு டேய் இட்சுகி ஓடாத அங்கேயே நில்லு. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆனா மானா என்னால ஒரு பையன் கூட பண்றதுன்னு யோசிச்சு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நானே ஒரு பொண்ணு தான். ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரவாதி என்ன இந்த மாதிரி மாத்திட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன ஒரு பீஸ்ட்ன்னு நினைச்சு என்ன சாவடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா உன்ன மாதிரி வந்த ஒரு விசிட்டர் என்ன காப்பாத்தி அவர் கூடவே வச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு வேற யாரும் இல்ல நம்மளுடைய கிங்கு தான். என்ன கிங் ஒரு விசிட்டரா? ஆமா அவர் ஒரு விசிட்டரா அவருடைய கடமையை முடிச்சிட்டாரு. அதனால இதுக்கப்புறம் அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீ தான் இப்ப இந்த கார்வானியாவை காப்பாத்தி ஆகணும். ஆனா உண்மையிலே நீ ரொம்ப அற்புதமானவ. நம்ம இப்ப 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கும் இட்சுகி. நான் இப்ப எல்லாத்துக்குமே தயாராகிட்டேன். அப்படியா சரி வா கொஞ்சம் ஜென்டிலா பண்ணு. டேய் எங்கடா போன? நான் எவ்வளவு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் கண்டுக்காம நீ இங்க இருந்து போயிட்டியா? என்ன நடந்தாலும் சரி இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்றதா இல்ல. நான் சொல்றத கவனமா கேளுங்க. எனக்கு கார்வானியாவை காப்பாத்தணும். அதுக்கு உங்களுடைய உதவி எனக்கு வேணும். ஓஹோ அப்படின்னா உங்களுக்காக லவ் ரிச்சுவல் ரூம் நான் ரெடி பண்றேன். இட்சுகி எங்க 2 பேர்ல நீ யாரை சூஸ் பண்ண போற? நம்ம 3 பேருமே ஒண்ணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சைடுல இருந்தது எல்லாம் ஓபன் ஆயிடுது. என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு? ஏய் இட்சுகி இது எல்லாம் நான் பண்ண வேலை தான். உனக்கு உள்ளார ஒரு கான்பிடன்ஸ வர வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ண. அப்படின்னா இவ்வளவு நேரமா நீ என் கூட விளையாடிக்கிட்டு இருந்தியா? அடடே நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இது சும்மா விளையாட்டுக்குன்னு பின்னாடி இருக்கிற 2 பேருக்குமே தெரியும். அப்படின்னா உங்களுக்கும் இத பத்தி தெரியுமா? ஆமா எங்களுக்கு தெரியும். சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் டவுனா உன்னுடைய டைம ஸ்பெண்ட் பண்ணு. சரி இட்சுகி நம்ம 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சேர்த்து ஒண்ணா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க.
இதுல இருக்கிற யாருமே கிடையாது. அப்படின்னா அந்த 13வது மெய்டன் யாரா இருக்க முடியும்? கண்டிப்பா அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா தான் இருக்கணும். ஆனா அது யாரா இருக்கும்? ஒருவேள மானாவா? இல்ல, இல்ல. அவலாம் இதுக்கு செட் ஆக மாட்டான்னு தான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவ கொஞ்சம் ஃபேட்டா வேற இருப்பா. சரி அது யாரா இருக்கும்? டேய் இட்சுகி என்னையவாடான்னு செட் ஆக மாட்டேன்னு சொன்னேன். இதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் உன்ன சும்மா விட மாட்டேன்டா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அந்த 13வது மெய்டன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். டேய் அந்த 13வது மெய்டன கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும். மொதல்ல நீ போயிட்டு இன்னைக்கு வந்திருக்க வேலைய முடிடா. ஐயோ! இவ என்ன தோற்கடிச்சிட்டா! இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டா, நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லு பார்க்கலாம்? அவருடைய காயத்த சரி பண்ணணும். இல்ல, அப்படி கிடையாது. நீங்க உங்களுடைய ரோல ப்ளே பண்ணணும். அப்புறம் விசிட்டர மத்தவங்க பார்த்துப்பாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க எங்களுடைய ரோல ப்ளே பண்ணுவோம். விசிட்டரையும் பாதுகாப்போம். அலிஃபி நாங்க சொல்றது சரிதானே? ஆமா, ஆமா. பரவாயில்லையே. அதுக்குள்ளார புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அலிஃபி இவங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரி இன்னைக்கு ட்ரெய்னிங் போதும். இட்ஸ் நீங்க அவங்கள இப்படியே போக விட்டீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையும், உங்களுடைய வாழ்க்கையும் பெரிய ஆபத்திலே போய் முடிஞ்சிரும். அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அவங்களுடைய எனர்ஜிய அதிகரிக்கட்டும். ஏன்னா நாளைக்கு நாங்க 12வது இம்ப்ளிமேஷன்லோட தோற்கடிக்க வேண்டியது இருக்கு. என்ன அவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்களா? ஆமா, அவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க. நாளைக்கு உங்களுடைய பாதுகாப்புக்காக நான் ப்ரே பண்ணி இருக்கேன். சரி இன்னைக்கு நம்ப வந்த வேலைய வெற்றிகரமா முடிச்சாகணும். பி டீம் நீங்க ரைட் சைடு போய் அட்டாக் பண்ணுங்க. சி டீம் நீங்க லெஃப்ட் சைடுல போயிட்டு அட்டாக் பண்ணுங்க. அப்புறம் நான் அதோடைய கதைய முடிச்சுறேன். ஓகே இதுதான் அந்த 12வது இம்ப்ரிமேஷன் லார்டா நம்ம மானாவோ இதுகிட்ட நெறைய ஃபயர் பேஸர் அட்டாக் இருக்கும் போல இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. சரி வாங்க நம்ம இத ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு, அது கூட சண்டை போடவும் ஆரம்பிச்சுறாங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த பொண்ணு விழுந்துறா. ஓ! என்னுடைய கதை முடிய போகுது. சீக்கிரம் எழுந்துரு அங்கிருந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ண காப்பாத்திடுறான். உனக்கு எதுவும் ஆகலல்ல? விசிட்டர் என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போயிட்டு உன்னுடைய வேலைய பாரு. நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒத்துமையா வேலை செய்யணும். உன்னுடைய கதைய நான் முடிக்காம விட மாட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னுடைய காயங்கள்லாம் நான் சரி பண்ணிட்டேன். எதுக்காக நீ இப்ப அழுதுட்டு இருக்க? நம்ம எடுத்த ட்ரைனிங் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி வா நம்ம இப்ப போயிட்டு அந்த கிரியேச்சரோடைய கதைய முடிப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து வந்து அந்த கிரியேச்சர போட்டு அடிச்சு அதோடைய கதையும் முடிச்சிடுறாங்க. இட்சுகி நீ ரொம்ப நல்லா சண்டை போட்டு இந்த பேட்டிலையும் முடிச்சு வச்சுட்ட. என்ன திடீர்னு இங்க என்னவோ நடந்துட்டு இருக்கு. என்னதான் இங்க நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஆண்டனாவுல இருந்து திடீர்னு என்னவோ ஒரு லைட்னிங் வந்து போய் பட்டு வெடிஞ்சு சிதற ஆரம்பிச்சிருது. இது இப்படியே போச்சுன்னா என்னால திரும்ப போக முடியாது. அவ்வளோ நம்ம ஹீரோவ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த கிங்கோ இதுக்காக இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு கேக்குறீங்களா? ஏன்னா நீங்க 13வது ஆள இன்னும் தேர்ந்தெடுக்காம இருக்கீங்க. ஆமா நீ இப்ப 13வது ஆள தேர்ந்தெடுத்து அவங்க கூட குழந்தைய பெத்துக்கிட்டாதான் அந்த சீல் திரும்ப அன்லாக் ஆகும். இட்சுகி அதனால முடிஞ்ச வரைக்கும் நீ சீக்கிரமா அந்த 13வது மெய்டன கண்டுபிடிச்சு ஃபைனல் பேட்டலுக்கு ப்ரிப்பேர் ஆகி ஆகணும். ஓகே சரி வா மானா நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம். ஏய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து 13வது லேப்ரத்தான் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். சரி என்ன மன்னிச்சிடு நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். என்ன விஷயம்? ஏன்னா நான் இப்ப இட்சுகிய பாக்குறதுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கேன். ஃபைனலா எனக்கு இந்த புக்கு கிடைச்சிருச்சு. இது மூலியமா 13வது மெய்டன் நான் தான் அவருக்கு புரிய வச்சிருவேன். இத பயன்படுத்தி அவர என் பக்கமா நான் கண்டிப்பா கொண்டுகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ மேல ஒட்டிட்டு வரவும் நம்ம மானா அதை கண்டுபிடிச்சு எடுத்துடுறா. என்னது இது இப்பன்னு சொல்லிட்டு கீழே போட நம்பால அதை பார்த்து ஷாக் ஆயிடுறான். சரி இப்ப அடுத்த ஐடியாவா பயன்படுத்த வேண்டியதுதான். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன். அலி போனுக்காக ஒரு டெலிவரி வந்திருக்கு. உன்னுடைய ஸ்டாம்பை விட்டு இல்லைன்னா சிக்னேச்சரை போடு. சரி என்னுடைய ஸ்டாம்ப் என்கிட்ட இல்லாதனால நான் சிக்னேச்சரே போடுறேன். எதுக்காக நீ இப்ப பென்சிலை யூஸ் பண்ணிட்டு இருக்க? பெண்ணை யூஸ் பண்ணன்னு சொல்லிட்டு அதை லப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு இருந்ததை எடுத்து அழிச்சிடுறா. ஐயோ எனக்கு இப்ப வேற வழி இல்ல. நான் இப்ப எதனா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இட்சுகி ஐ லவ் யூன்னு எழுதிட்டு அதை எடுத்து சாப்பிட்டு முழிங்கறா. கண்டிப்பா இல்ல நானே தான் போயிட்டு நேரடியா இதை பத்தி சொல்லி ஆகணும் போல இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாணவோ 13வது மெய்டன் ஆகுறதுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. நீங்க ஒரு வெர்ஜினா இருந்தா மட்டும் போதும். நம்ம விசிட்டர் கூட லவ் ரிச்சுவல் பண்ணி அவர் கூட ஜாலியா இருக்கலாம். இட்சுகி இங்க கொஞ்சம் பாருங்க. என்ன இந்த இடத்துல
பக்கத்துல அலிஃபோடைய வாய்ஸ் கேட்டுச்சு. ஆனா அது என்னுடைய இமேஜினா? சரி வா நம்ப இப்ப வந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம். இட்சுகி என்னடா ஆச்சு? இல்ல அலிஃப் என்ன கூப்பிடுற மாதிரி எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. இட்சுகி நான் தான் அந்த 13வது மெய்ட்டனு. இந்த இடம் ஃபுல்லா ஒரே சத்தமா இருக்கு. வா நம்ப வேற எங்கனா போயிட்டு பார்க்கலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான்மா இட்சுகி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் திரும்பவும் தோத்து போயிட்டேன். இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க கூடாது. ஏய் நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? லக்கி சாமுகளை பயன்படுத்தி நீ 13வது மெய்டன் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா அந்த இடத்துல இருந்த பொண்ணு ஒருத்தி நான் தான் 13வது மெய்டன் ஆகணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்லி உன்னதான் சொன்னான். அதனால தான் நான் உன்னை செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சரி வா இட்சுக்கியா போய் பார்க்கலாம். இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஏன் என்ன ஆச்சு? நான் ஒரு மெய்டனா ஆனா இத வர விசிட்டர் கிட்ட காட்ட சொல்லி என்னுடைய அப்பா சொல்லி இருந்தாரு. சரி நான் இதை இட்சுகி கிட்ட காட்டலாமா? அது உன்னுடைய விருப்பம். 13வது மெய்டன் அலிஃப் தான்டா. எனக்கு ஆரம்பத்துல இருந்து அதை பத்தி தெரியும். டேய் பொய் சொல்லாத. அந்த 13வது மெய்டன் யாருன்னு தெரியாம தானே நீ தேடிக்கிட்டு இருந்த. இப்ப வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது பத்தி எல்லாருக்குமே தெரியும். என்ன எல்லாருக்குமே தெரியுமா? அதை விட்டு தள்ளி இதை வாங்கிட்ட கொடுக்க சொல்லி இருந்தா. சரி என்னடா பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா போடு. அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தா அதுல ஒரு ரொமான்டிக் படமா ஓட ஆரம்பிச்சிருது. என்னதுடா இது எல்லான்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அடாடே இன்னும் படம் உனக்கு புரியல? இது எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கு. அலீஃபோடைய மனசை உன்னால புரிஞ்சிக்கவே முடியலையாடா? இல்ல என்னால முடியல. அலீஃப் வந்து ட்ரெண்டி ரொமான்ஸ என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறா. அப்படின்னா அவளை நீ ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிக்கிட்டு போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரிப்புக்கு போய்கிட்டு இருக்க. வாவ் இந்த சன்செட் ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா எல்லாம் பிளான் பண்ண மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் டின்னர் சாப்பிடறதுக்கு போலாம். ஆனா திரும்ப நீ எங்களை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் விட்டாரு. ஆனா அந்த பிரசன்ட் அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. மத்த விஷயங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி எதனா பண்ணு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன மன்னிச்சிரு. என்னால ட்ரெண்டி டேட்டை ஒழுங்கா பண்ண முடியல. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம். எனக்காக நீங்க இவ்வளவு பண்ணதே போதும். ட்ரெண்டி டேட்டுக்கு கூட்டிக்கிட்டு போக சொன்னா வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து வெட்டியா பேசிட்டு இருக்கான் பாரு இவன். சரி உங்களுடைய அப்பா அம்மா என்ன ஆனாங்க இட்சுகி? அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்படியா? என்ன மன்னிச்சிருங்க இட்சுகி. அதெல்லாம் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால அதை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி எனக்கு புக்கு படிக்கிறதுன்னா பிடிக்கும். இதுல இருந்து ஒரு புக்கை எடுத்துக்கிறதா? சரி என்ன இதுல ஃபுல்லாவே விசிட்டரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இருக்கு. ஆமா விசிட்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த புக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா விசிட்டரான நீங்க தான் இப்ப என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னாச்சு திடீர்னு எதுக்காக என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரே நர்வஸா இருக்கு. உனக்காக நான் ட்ரெண்டி ஐடல் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இதை நீ எடுத்துக்கோ. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த மூமெண்ட்னா அது இதுதான். நம்ம ஹீரோவோ எனக்கு தெரியும் அலீஃப் நீ எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம மானவோ அது ஒரு ட்ரெஸ் மட்டும்தான். அதை நீ பிரசண்டா கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இன்னும் வேலையை ஸ்டார்ட் பண்ணாம எதுக்குடா அமைதியா இருக்கேன்? அலீஃப் என்னுடைய குழந்தைய பெத்தெடுத்து அவனை நீ ஸ்ட்ராங்கான ஆளாக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதான் நான் பாத்துக்கிறேன். என்ன அலீஃப் திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? என்னுடைய வயிறு திடீர்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அலீஃப் அலீஃப் உனக்கு என்ன ஆச்சு? அவ 13வது மீண்டன் ஆகணும்னு சொல்லிட்டு பேப்பரை சாப்பிட்டு இருக்கா. அதனாலதான் இப்படியா இருக்கு. பாத்தியா இததான் லவ் இஸ் பிளைண்ட்னு சொல்லுவாங்க. சரி நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த டேப்லெட்டை எடுத்துக்கோ. உன்னுடைய வயிறு வலி எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் இட்சுகி இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்க? நீ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க. ஆனா நீங்க என்ன ரொம்ப வெட்கப்பட வைக்கிறீங்க. ஆனா இத நான் மட்டும்தான் பார்க்கணும். மத்தவங்க எல்லாம் பார்க்க கூடாது. சரி நீ என்னுடைய குழந்தைய பெத்தெடுக்க தயாரா? கண்டிப்பா நான் தயாரா தான் இருக்கேன். இதுதான் ஸ்பெஷல் லவ் ரிச்சுவல்னு சொல்லுவாங்க. இதுல 2 மனசு சேர்ந்தா மட்டும் போதும். ஸ்டார் சில்ட்ரன் பொறந்துருவாங்க. இதோ ஸ்டார் சைல்டு பொறந்துருச்சு. இவ இப்பதான் பொறந்தா. ஆனா அதுக்குள்ளார முக்கியமானவளா மாறிட்டா. அது மட்டும் இல்லாம இவ ஒரு ஸ்பெஷல் ஸ்டார் சைல்டு ஆயிடுச்சு. ஏன்னா அவ கொஞ்சம் டிஃப்ரெண்டானவ. அலிஃப் உனக்கு என்ன ஆச்சு? இவ கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் இவள பத்திரமா பாத்துக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அவள ரூம்ல கூட்டிக்கிட்டு வந்து படுக்க வச்சாராம். அடே இட்சுகி நீ அவளை கவனிக்காம இருந்ததுனாலதான் அவ இப்படி இருக்கா. நான் என்ன பண்றது? நான் எதுவுமே பண்ணல. நான் எல்லாம் கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த சென்டிமெண்டல் ஜர்னி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. என்ன கிங் அந்த 13வது ஸ்டார் சைல்டு பிறந்துருச்சு.
ஃபைனலா உண்மைய ரிவீல் பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. கிங் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் அவன இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வரேன். எங்க உலகத்துல இருக்கிற மாதிரியே தான் இந்த உலகத்திலயும் கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரி இருக்கு. நீ உங்களுடைய உலகமான சோலாவ மிஸ் பண்றியா? ஆமா, கொஞ்சமா. இட்சுகி அங்க கொஞ்சம் பாரு. அங்க தான் மாஸ்டரோடைய புக் வந்திருக்கும். வா அத வாங்கலாம். டேய் என்னால இங்க ரொம்ப நேரத்துக்குலாம் நிக்க முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும்டா. சரி நான் இப்ப என்ன பண்ணலாம்? என்ன ஐடல் குட் ஷாப்பா? கண்டிப்பா எலிஃபுக்கு என்னால இங்கிருந்து எதனா வாங்கிட்டு போக முடியும்னு தான் நினைக்கிறேன். என்ன இந்த இடத்துல சோலாவுல இருக்கக்கூடிய ஐடலுங்களுடைய ஃபோட்டோ, புக் எல்லாம் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு கொஞ்சம் 80ஸ் ஐடல் பிரசன்ட் எல்லாம் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஸ்வீட் கிளாஸான எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக குடுக்குறேன். இந்தாங்க இதெல்லாம் அதுதான். சரி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நாய் சொன்னத சொல்லிடுங்க. அவரே ஸ்ட்ராங்கா இத ரெக்கமெண்ட் பண்ணி குடுக்குறாருன்னா, கண்டிப்பா எலிஃபுக்கு இது பிடிக்கும் தான் நினைக்கிறேன். இட்சுகி ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன நீங்களே வந்திருக்கீங்கன்னா, எதனா முக்கியமான விஷயமா? ஆமா. ஓ! என்னுடைய மாஸ்டருடைய ஸ்பெஷல் எடிஷன நான் கண்டுபிடிச்சுட்டேன். இத நான் இட்சுகி கிட்ட காட்டியே ஆகணுமே. என்ன இட்சுகி அவரு கூட போயிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குது? என்னடா திடீர்னு பனி வேற பொழிய ஆரம்பிச்சிருச்சு. 13வது பேண்டம் வந்துருச்சுல்ல. அத பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக அப்படி பாக்குறீங்க? அந்த 13வது பேண்டம் எதனா டிஃபரண்டானதா என்ன? உன்னால அந்த 13வது பேண்டம தோற்கடிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நீ தோற்கடிச்ச லாடுங்க மாதிரிலாம் அது கிடையாது. இந்த 13வது பேண்டம் மட்டும் அப்படி என்ன டிஃபரண்ட் ஆனது? இந்த 13வது பேண்டம் வந்து தோக்கவே அடிக்க முடியாதுன்னு ஏன்ஷியன்ட் டாக்குமெண்ட்ல போட்டிருக்கு. என்ன அப்படின்னா என்னால அந்த 13வது ஃபேண்டம தோற்கடிக்கவே முடியாதா? அந்த 13வது ஃபேண்டம தோற்கடிச்சு சீல் பண்றதுக்கு ஒரே மெத்தட் தான் இருக்கு. விசிட்டர் ஆன நீ ரிச்சுவல் மூலியமா கிரேட் ஸ்டார் வார்டு கிட்ட உன்னைய சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் அத சீல் பண்ண முடியும். என்ன அப்படின்னா என்ன நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? அத விட்டா வேற வழி கிடையாதா? இல்ல அத விட்டா வேற வழியே கிடையாது. என்ன இட்சுகி அவன சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அந்த 13வது ஃபேண்டம சீல் பண்ண முடியுமா? நான் 13 தடவ வெற்றிகரமா என்னுடைய வேலைய முடிச்சுட்டேன். இருந்தாலும் இட்சுகிய சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? இத கேட்டதிலிருந்து என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏய் இட்சுகி எதனா பொண்ண கேசலுக்கு கூட்டிக்கிட்டு வந்தியா என்ன? ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஒண்ணும் லவ் ஹோட்டல் கிடையாது. ராஜாவுடைய கேசல். நான் கொஞ்சம் தனியா இருக்க விரும்புறேன். அதனால என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காங்க. இந்த பனிப்பொழிவும் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த உலகத்த என்ன தவிர வேற யாராலையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அப்படின்னா இட்சுகி செத்து போயிடுவான் போல இருக்கு. என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் எதனா அவனுக்கு பண்ணியே ஆகணும். அப்பா எனக்கு இந்த பரிசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரவால்ல விடுமா. ஆமா எல்லாருக்கும் என்னுடைய ஞாபகார்த்தமா ஒரு கிஃப்ட்ட வாங்கி கொடுக்க போறேன். இல்ல இட்சுகி நீ செத்து போக கூடாது. இட்சுகி இங்கிருந்து பார்க்க உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. உனக்காக நான் ஒரு பிரசன்ட்ட எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்ன? ஆமா உனக்காக நான் ஒரு கிறிஸ்மஸ் பிரசன்ட்ட எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்ன? அத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீ சர்ப்ரைஸ் ஆவுற அளவுக்கு அது இருக்குமான்னு தெரியல. என்ன என் மேல எதனா உனக்கு கோவமா என்ன? அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரி இதுல என்ன இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்ன? இதுக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட இந்த மாதிரி ஒண்ணு குடுத்துருக்கேன்ல. அதோடைய செயின் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அது எப்ப வேணும்னாலும் உடையலாம். அதனால நீ திரும்ப தொலைச்சிட்டு அத இதுக்கு முன்னாடி தேடுன மாதிரி தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் தொலைக்கல மாட்டேன்னா, எப்பயும் இத பத்திரமா தான் வச்சுக்கிட்டு இருப்பான். ஓ! அப்படியா? வேணான்னா என்கிட்டயே திரும்ப குடுத்துரு. இல்ல இதையும் நானே வச்சுக்கிறேன். தேங்க் யூ இட்சுகி. மயூரு நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணனே உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ப பெரியவங்களா ஆனாலும் நம்ம 2 பேரும் எப்பயும் ஒண்ணா இருக்கலாம்னு. ஆனா அது வெறும் சைல்ட்ஹுட் ப்ராமிஸ் தானே. ஆனா என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எப்பயும் உனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். நான் எதுக்காக இத உன்கிட்ட குடுத்தேன்னா, என்னால நம்மளுடைய உலகத்துக்கு வர முடியலனாலும், நீயாச்சும் நம்மளுடைய உலகத்துக்கு திரும்ப போயிட்டு சந்தோஷமா வாழணும். உனக்கு என்னடா ஆயிடுச்சு? திடீர்னு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் திரும்ப போவோம். மயூரு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் அடிக்கலான்னு போக, நம்ம மானா வந்து கெடுத்து விட்டுடுது.
"அடே இட்சுகி, நீ திரும்ப தான் ஜப்பானுக்கு போக போறியே! எனக்குன்னு நீ கிஃப்ட் எதுவுமே குடுக்க மாட்டியாடா?" அப்படியே சீன கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அலிஃபோடைய ரூமுக்கு வந்துட்டு, "நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற? உனக்காக நான் இத செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இத சாப்பிடு. வாவ்! இத பார்க்கறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் போல இருக்கே! ஆஹா! இது ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி, எதுக்காக நீ இவ்ளோ ஐடலுங்கள கலெக்ட் பண்ணி வச்சிருக்க? ஏன்னா ரியாலிட்டில இருந்து அப்பதான் தப்பிக்க முடியும்." "என்ன ரியாலிட்டில இருந்து தப்பிக்கிறதா?" "ஆமா. இது எல்லாத்தையும் பார்க்கறப்ப நான் ரியாலிட்டிய மறந்து கனவு உலகத்துல மிதக்க ஆரம்பிச்சுருவேன்." "ஓ! நான் உனக்கு ஒரு கிறிஸ்மஸ் பிரசன்ட் வாங்கிட்டு வந்தேன். அத குடுக்கவே மறந்துட்டேன் பாரு. என்னது இது? உனக்கு இது பிடிக்குமோன்னு தெரியல. ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்காக நான் இத வாங்கிக்கிட்டு வந்தேன். எனக்கு அந்த ஐடல் ஷாப்போடைய ஓனர் தான் இத ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஓ! இது எல்லாம் ரொம்ப ரேரான ஐட்டம். இத எனக்காக வாங்கிட்டு வந்து குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இட்சுகி." ஆனா அலிஃப் நம்மளுடைய ஸ்டார் சைல்டு மத்த ஸ்டார் சைல்ட விட கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நடந்துக்கிறா இல்ல? "இட்சுகி, எனக்கு எந்த ஒரு கிஃப்ட்டையும் நீ குடுக்க மாட்டியா?" சரி, அப்படி இவங்க என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்போமே. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருந்த மெய்டன தான் என்ன பெத்தெடுத்தாங்க. என்ன, அலிஃப் வந்து ஒரு விசிட்டரோடைய பொண்ணு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு மெய்டனா இருக்கா. ஆனா ஒரு மெய்டனா இருந்து என்ன பெத்தெடுத்தவங்கள வந்து ஒரு கிரியேச்சர் சாவடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அதனால இப்ப நம்மளுக்கு பொறந்திருக்கிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்டார் சைல்டு. என்ன ஸ்பெஷல் ஸ்டார் சைல்டு? ஆமா, ஏன்னா நானும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டார் சைல்டு. என்ன, அலிஃப் ஒரு மெய்டனா மாறி விசிட்டர் கூட ஸ்டார் சைல்ட பெத்தெடுத்துட்டா. உண்மையிலேயே அவளுடைய ஸ்டார் சைல்டு ரொம்ப ஸ்பெஷலானது தானா? ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு என்னுடைய சக்தி இப்ப கிடையாது. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நீ என் கூட லவ் ரிச்சுவல் பண்ணல, அதுதான் காரணமா இருக்கும். இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. என்ன ஆனாலும் சரி, விசிட்டர் ஆன உங்களுடைய வாழ்க்கைய நான் ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன். அலீஃப், நீ எத பத்தியும் கவலைப்படாத. என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம அலீஃப் நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்ற விதமா என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கா. "அலீஃப், எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்காக வேடிக்கை பார்க்குறீங்க? நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க." அப்படியே சீனை கட் பண்ணா, "ஏ மானா, உனக்காக நான் ஒரு கிறிஸ்மஸ் பிரசன்ட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஒரு கேண்டி. ஆனா நீ என்ன ஒரு குழந்தை மாதிரி நடத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு தெரியும் உனக்கு இது பத்தாதுன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நீ ஒரு பொண்ணு தானே? ஏய், அதுல உனக்கு என்னடா சந்தேகம்? அப்ப சரிம்மா, நான் இவ்ளோ நாளா எனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ என்கிட்ட என்னுடைய குழந்தைய பெத்தெடுக்க நீ தயாரான்னு கேட்க மாட்டல்ல? அத தானே நான் உன்கிட்ட கேட்கணும்னு நீ எதிர்பார்க்கிற. இல்ல, நீ என்ன அப்படியெல்லாம் பார்க்காத. இல்லம்மா, நான் நீ இப்படி பார்க்கறப்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. இல்ல, இந்த ஃபீலிங் ரொம்ப அற்புதமா இருக்கு." அப்படியே நைட் ஆகவும், "என்ன, இதுக்கப்புறம் நீ தூங்குறத என்னால பார்க்க முடியாதா? உன் கூட தூங்க முடியாதான்னு?" சொல்லிட்டு முத்தம் குடுத்துட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சர்றா. அடுத்த நாள் பொழுது விடியும். "டேய் இட்சுகி, எங்கடா போன? அதுக்குள்ளார இங்க இருந்து காணாம போயிட்டியாடா?" "ஏய் மானா, நான் இங்க தான் இருக்கேன். குட் மார்னிங். குட் மார்னிங் இட்சுகி. நீ இன்னும் இங்க தான் இருக்கியா?" "மானா, இன்னைக்கு நான் போலான்னு இருக்கேன்." "எங்கடா போற?" "அந்த 13வது ஃபேண்டம சீல் பண்ணதான்." என்ன, ரிச்சுவல் கிரேட் ஸ்டார் வார்டா? ஆமா, அந்த 13வது ஃபேண்டம சீல் பண்றதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி அது மட்டும் தான். அத விசிட்டர் ஆன இட்சுகி தான் செஞ்சாகணும். ஒரு நிமிஷம் இருங்க. இட்சுகி என்ன ஆகும்னு நீங்க சொல்லவே இல்லையே. அவனும் அந்த 13வது ஃபேண்டம் கூடயே சீல் ஆகி அவனுடைய உயிரை விட்டுருவான். என்ன, நீங்க எங்களை இப்ப ரிச்சுவல பண்ண சொல்லி எங்க இட்சுகிய சாவடிக்க சொல்றீங்களா? கேர்வேனியா நல்லா இருக்கணும்னா நம்மளுக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது. இந்த கிரேட் ஸ்டார் வார்ட இட்சுகியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இங்கிருந்து போயிருக்கான். இட்சுகி அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த கிரேட் ஸ்டார் வார்ல இருந்து இப்படியாவது நான் தப்பிச்சே ஆகணும். என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா இட்சுகிக்காக ஸ்பெஷலான ஒருத்தர் இப்ப இருக்காங்க இல்ல, அதனாலதான். என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? ஏய், எனக்கு தெரிஞ்சு அது நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது முடிஞ்சிட்டு இருக்கும். அதனாலதான் மானா இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நான் இப்ப இந்த சண்டைய முடிச்சாகணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏய் இட்சுகி, உனக்காக நான் இருக்கேன். நீ எத பத்தியும் கவலைப்படாத. நம்ம மானவோ, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நீ அதை எதிர்த்து சண்டை போட நினைப்பேன்னு. நான் என்ன பண்றது? என்ன, நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் மட்டும்தான் வேர்வேனியாவை காப்பாத்த முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் பல காலங்கள் உயிரோட வாழணும்னா இது மட்டும்தான் எனக்காக இருக்கிற ஒரே வழி. இருந்தாலும் அவங்க கூட நானும் வாழணும்னு தான் விரும்புறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. உன்னை என்கரேஜ் பண்ற விதமா நான் வேணும்னா டான்ஸ் ஆடி காட்டுறதா? என்ன,
என்ன நீ பண்ணிட்டு இருக்க? நீ நானு மட்டும் தான் இப்ப இருக்கோம். என்ன ஆனாலும் சரி, இந்த உலகமே முடியிற வரைக்கும் உன் கூட நான் எப்பயும் இருப்பேன். ரொம்ப நன்றிம்மா. இந்த ஒரு வார்த்தைய கேட்கறதுக்காக தானே நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் என்னுடைய மனசும், உடம்பும் உனக்கு தான் சொந்தம் இட்சுகி. என்னால அந்த 13வது ஃபேண்டம ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதிலிருந்து மோனாசக்தி வெளியில வந்து, அதிலிருந்து ஒரு கிரியேச்சர் வந்துருது. அப்படின்னா, இதுதான் அந்த 13வது ஃபேண்டமா? என்னுடைய உயிர குடுத்தாச்சு. இத தோக்கடிச்சு ஃபியூச்சர புரொடெக்ட் பண்ணுவேன். என்ன இட்சுகி? எனக்கு எதுவும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் கவனமா இருக்கணும். அலிஃப், இந்த பசங்கள நீ தான் புரொடெக்ட் பண்ணணும். கண்டிப்பா. அவருக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவங்கள புரொடெக்ட் பண்ண சொல்லி என்ன விட்டுட்டு போயிருக்காரு. இதுதான் எங்களுடைய லவ்வுக்கான ப்ரூஃப். விசிட்டர் எதுவும் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. இவங்களாவே சொல்லிட்டு இருக்காங்களோ? எதுக்குடா இப்ப அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் உடைய ஃபீல். அத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. என்ன ஹவுஸ் ஃபீல்? ஹவுஸ் ஒய்ஃபா? எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. ஏன்னா நான் உங்களுடைய லவர். அத பத்தி உங்களுக்கு சொன்னா புரியாது. என்ன லவர்? ஆனா லவர் மாதிரி யாரு நடந்துட்டு இருக்காங்க? அந்த மாணவன நான் சும்மா விட மாட்டேன். சரி, நீங்க எல்லாரும் அந்த கிரேட் ஸ்டார் வார்டு ரிச்சுவல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இட்ஸ் ஓகே. இதுக்கு சம்மந்தம் தெரிவிச்சு தான் இந்த இடத்துல இருந்து கிளம்புனா நீங்க திரும்ப கண்டிப்பா சோலாக்கு திரும்பி போக இருக்கிற ஒரே வழி இது மட்டும் தான். ஆனா மயூரு, நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்களும் கைய நீட்ட, அவளும் அப்படியே கைய நீட்டி அவளுடைய சக்திய பயன்படுத்தவும் நம்ம ஹீரோக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. என்ன இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இட்சுகி? அவங்களும் ரிச்சுவல பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கவும், இல்ல என்னால இதுக்கப்புறம் பண்ண முடியாது. என்னால இட்சுகிய சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. என்ன ரிச்சுவல் திடீர்னு நின்னுடுச்சு? என்ன உன்னால இத செய்ய முடியாதா? மன்னிச்சிருங்க. என்னால இட்சுகிய சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. இத விட்டா வேற வழி கிடையாதா? கண்டிப்பா இட்சுகி இந்த உலகத்த காப்பாத்துவான். அதனால இப்படி பண்ண வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. சரி, இதுக்கு வேற எதனா வழி இருக்கா? மயிரி, உனக்கு எதனா வழி தெரியுமா? நான் பார்த்த ஏன்ஷியன்ட் டாக்குமெண்ட்ரி படி மெய்டனுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்களுடைய சக்திய குடுத்து விசிட்டருடைய சக்திய அதிகரிக்க முடியும். அது மூலியமா அவரு அந்த 13வது ஃபேண்டமையும் தோற்கடிக்க முடியும். அப்படின்னா மெய்டனான நீங்க எல்லாரும் சேர்ந்து இட்சுகி உதவி பண்ணி இந்த உலகத்த காப்பாத்துங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாரும் தயாராகிடுங்க. நாங்க எல்லாரும் தயாரா தான் இருக்கோம். என்னது இது? இதுதான் அந்த 13வது ஃபேண்டமா? ஆனா இது வெளியில வந்துருச்சு. இட்சுகி வெளியில வரல. அப்படின்னா இது நம்மளுடைய டர்ன். நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்மளுடைய கண்ட்ரிய ப்ரொடெக்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் என்ன பண்றது? நீ அலிஃப ப்ரொடெக்ட் பண்ணு. நாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த 13வது ஃபேண்டமா தோக்கடிச்சிடுறோம். என்ன நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களும் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். எங்களால இட்சுகிய சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. அதனால நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களுடைய சக்திய எல்லாத்தையும் அந்த ஸ்டார் சைல்டுங்களுக்கு குடுத்துட்டு இருக்க. அவங்க எல்லாரும் கம்பைன் ஆகி ஒரு ஸ்டார் ரோபோட்டா மாறிடுறாங்க. ஏன் மனா, உனக்கு என்ன ஆச்சு? என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல என்னால முடியல. நான் இப்படியே இறந்து போயிடுவோம் போல இருக்கு. மத்தவங்க கிட்டயும் என்னுடைய சாக்ரிஃபைஸ பத்தி சொல்லிடு. மனா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஏய் ஏமாத்தியா? இது வெறும் ஜூச்சு தான்டா. நீ நல்லா ஏமாந்திட்ட. இந்தா இத வச்சுக்கோ. இது உலகத்த காப்பாத்த உனக்கு எதனா தேவைப்பட்டா தேவைப்படும். சரி வாம்மா, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அந்த 13வது ஃபேண்டமை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். என்ன இட்சுகி, உங்க யாருக்கும் எதுவும் ஆகல? நீ எதுக்காகடா திடீர்னு ஸ்டார் வார்டா சீல் ஆகிறதுக்கு ஒத்துக்கிட்ட? இது எல்லாம் நியாயமா? நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிரு. எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியல. அதனால தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். அந்த ஸ்டார் வார்டா ஆகுறத விட உங்க எல்லாரு கூடயும் இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, எங்க கூட இருக்கிறது தான் உனக்கு பிடிக்கும். சரி, உன்னுடைய தப்ப நீ உணர்ந்ததுனால உன்னை நாங்க மன்னிச்சு விட்டுறோம். ஆமா ஆமா, நாங்க உன்னை மன்னிச்சு விட்டுறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த 13வது ஃபேண்டமா தோக்கடிச்சிட்டு வரேன். அதுக்கு உங்களுடைய சக்தியை எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க. அலிஃப், எதுக்காக நீ இப்படி பண்ண? உங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு ஸ்டார் சைல்டாவும் என்னுடைய கடமைய நான் வெற்றிகரமா முடிச்சுட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னுடைய காயங்கள சரி பண்ணி கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன். ஆனா இதுக்கு முன்னாடி நீ எனக்கு குடுத்த அந்த ஜூஸ குடுத்து இவளுடைய காயத்த சரி பண்ணு. ஆனா அலிஃப் ஆல்ரெடி என்ன ஆல்ரெடி அது இதுன்னுட்டு இருக்க. ஒழுங்கா அத சீக்கிரமா குடு. இல்ல, நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு ஸ்டார் சைல்டா பிறந்த ஒரு மெய்டனா மாறான உங்களையும் என்னால
ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இந்த சந்தோஷமே எனக்கு போதும். என்ன நீ எப்படி இத நினைச்சு சந்தோஷப்படலாம்? உனக்கு நான் இன்னும் நெறைய சந்தோஷங்கள குடுக்க விரும்புறேன். ஆனா இட்சுகி அப்ப என்ன நீங்க சந்தோஷப்பட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடவும் நம்ம ஹீரோவோ அப்படியே கிஸ் அடிக்க, இட்சுகி உண்மையான லவ்வுனா என்னன்னு எனக்கு புரிய வச்சுட்டீங்க. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க பண்ண உதவிக்கு எல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காணாம போயிடுறா அலீஃப். இல்ல இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. 13 ஃபேண்டம் நான் உன்னை விடவே மாட்டேன். அலீஃபுடைய எம்பளம் இன்னும் இங்க தான் இருக்கு. அப்படின்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து இட்சுகிக்கு கண்டிப்பா உதவி பண்ணியே ஆகணும். எங்களுடைய உயிர் போற வரைக்கும் உங்களுக்கு நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உதவி பண்ணுவோம் இட்சுகி. அதோடைய கதையை நீங்க முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சக்தி என்னன்றத அந்த ஃபேண்டமுக்கு காட்டு. கண்டிப்பா அத நீங்க தோக்கடிக்கணும் இட்சுகி. என்ன இதுதான் அந்த 13வது ஃபேண்டமுடைய உண்மையான உருவமா? என்ன மனுஷங்களான உங்களுடைய காதல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா இட்சுகி? உன்னை நான் விட மாட்டேன்டா. இங்கேயே உங்களுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையும் நான் சாவடிக்க போறேன்டா. இல்ல நான் விட மாட்டேன். என்னுடைய சக்தி எல்லாத்தையும் சேர்த்து கண்டிப்பா அவங்க எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன். லீஃப்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஒரு திரிசூலமா மாறி நம்ம ஹீரோக்கு வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சிருது. விசிட்ட நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் இருக்கிற மத்த வேலையெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். எங்க எல்லாரையும் பெத்தெடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய். நீங்க போயிட்டு வாங்க. அப்படியே சீன கட் பண்ணா இட்சுகி உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு நம்ம ராஜா சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நாளைக்கு நம்ம திரும்ப போக போறோம். என்னுடைய அப்பா அம்மாவை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். மயூரு நானும் உன் கூட திரும்ப வரேன். என்ன உன்னுடைய வேலைய எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வரப்போறியா? ஆமா என்னுடைய வேலை எல்லாத்தையும் தான் நான் ஃபுல்ஃபில்லா முடிச்சுட்டேன்ல. எல்லாருமா சேர்ந்து என்ன மன்னிச்சிருங்க. நானும் திரும்ப வீட்டுக்கு போலான்னு முடிவு எடுத்துட்டேன். சரி நீ போயிட்டு வா. ஏன்னா நீயும் உன்னுடைய வீட்டுக்கு போகணும்னு தானே நினைப்ப. சரி சந்தோஷமா இருங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் ஆச்சு போட்டு விடுங்க. யூ காய்ஸ். சரி உங்க எல்லாரையும் நாங்க அப்புறமா சந்திக்கிறோம். இல்ல என்னால குட் பை சொல்லிட்டு இங்கே இருக்க முடியாது. நானும் வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட என்ன ஏமாத்திட்டு நீங்க மட்டும் போறீங்க. நானும் வருவேன்னு சொல்லிட்டு போக நாங்களும் தான் வருவோம்னு சொல்லிட்டு அலீஃப் அப்புறம் ஸ்டார் சைல்டுங்களும் வந்துடுறாங்க. என்ன நீங்க எல்லாருமே இங்க வந்துட்டீங்களா? ஆமா. ஆனா அலீஃப் நீ எப்படி உயிரோட வந்த? என்ன ஸ்டார் சைல்டுங்களும் வந்திருக்காங்க. ஆமா இது யாரு? நான் தானா மானா? என்ன மானாவா? ஏன்னா ஒரு பொண்ணா நீ என் கூட அன்பு செலுத்தினதுனால நான் இப்போ ஒரு பொண்ணாவும் மாறிட்டேன். என்னடா நீ பண்ணி வச்சிருக்க? ஆமா அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு மொத்தமா கொடுத்தாரு. அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சிச்சு. ஆமா எனக்கு வேற வழி இல்லாம தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணேன். சரி யாரெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு வர விரும்புறீங்க? நாங்க எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே கிளம்பிடுறாங்க. எல்லாரும் என்னுடைய குழந்தைங்கள பெத்தெடுக்க தயாரா இருக்கிறீங்களா? ஆமா நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். இதோட இந்த அணி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஃப்ரீயா இருக்கிற அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆளி விடுத்துருங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் வீடியோ போறப்பெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.